வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். மற்றும் ஒரு முறை டீப் டைவ் பாட்காஸ்ட்டை சந்திக்கிறோம். இந்த முறை எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அதிமுக அண்ட் இட்ஸ் டைனமிக்ஸ் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் அதிமுக அண்ட் இட்ஸ் வாழ்வியல், அதை தான் பேச போறோம். ஏன் பேச போறோம் அப்படின்னா, ஒரு சுவையான சம்பவம். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக அதிமுக கூட்டணி பிரிந்தது. அதற்கு அடிப்படை காரணமாக கூறப்பட்டது அப்படின்றது, அண்ணாமலை எங்களுடைய தலைவர்களை இழிவுபடுத்துறாரு, அண்ணாவை பத்தி தப்பா பேசுறாரு, அப்பதான் அந்த அண்ணா மதுரையில அசிங்கப்பட்டாரு முத்துராமலிங்க தேவர்கிட்ட மாதிரி ஒரு பிட்டு அண்ணாமலை அடிச்சு விட்டுருந்தாரு. அந்த சமயத்துல அதை காரணமாக வைத்து அதிமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே, மதுரையில இருக்கிற செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, இன்னும் கடம்பூர் ராஜு, இன்னும் என்னென்ன நேம்லாம் நமக்கு தெரியுமோ, SP வேலுமணி உட்பட, எதுக்கு மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்துறீங்க, எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்க, இப்படிப்பட்ட ஒரு நபர் கூட எங்களால் கூட்டணி எல்லாம் தொடர முடியாதுன்னு அதை ஒரு காரணமாக வைத்து அந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்தாங்க. கட் பண்ணா இப்போ சமீபத்துல மதுரையில முருகன் மாநாடு இந்து முன்னணி சார்பாக நடத்தப்பட்டது. அதே விழாவில் அண்ணாவை அசிங்கப்படுத்தக்கூடிய காணொலிகள், காட்சிகள் எல்லாம் அங்கே காட்டப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நாத்திக தலைவர்களை வீழ்த்தி இந்து அமைப்புகள் எப்படி செயல்பட்டாங்க, எப்படி நம்ம இந்துக்கள் எழுச்சி பெற்றாங்கன்னு திராவிட இயக்க தலைவர்களை கொச்சைப்படுத்தி ஒரு காணொலி வெளியிடப்படுது. அதே ஸ்டேஜ்ல நான் முன்னாடி சொன்ன அந்த நபர்கள் எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து, ஒரு சிவகார்த்தியின் திரைப்படம் கூட வரும், பாயிண்ட் அவுட்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் மீசை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அதிமுகவினுடைய வரலாறு, அதனுடைய பாரம்பரியம் அப்படின்றது இப்படிதான் இருந்திருக்கா? அதிமுகன்ற கட்சியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்கள் கிட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ஹேண்ட், அதிமுகவை சரியான அளவுல கேள்வி கேட்கறாங்களான்ற இப்படி நிறைய கேள்விகள் வந்தது. ஸோ இது சம்பந்தமா பேசலாம் அப்படின்றதா இந்த பாட்காஸ்டினுடைய நோக்கம். யார் கூட பேச போறோம் அப்படின்னா, பத்திரிகையாளர், திராவிட இயக்கத்தினுடைய பற்றாளர், ஒரு இளம் ஒரு யங்ஸ்டர் மத்தியில நிறைய ரீச்சை பெற்றிருக்கக்கூடிய நண்பர் இந்திரகுமார் கூட தான். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை முருகன் மாநாடு பாயிண்ட் வரட்டுன்ற மாதிரியே அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்கதெல்லாம் பார்க்க முடியுது. எல்லாருமே கொந்தளிச்சிட்டாங்க. கட்சி பேர்லயே அண்ணா வச்சிருக்கீங்க, எப்படி அங்க போய் உட்கார்ந்துருக்க முடியுது, முதுகெலும்பு இருக்கா இல்லையான்ற அளவுல திமுகவினுடைய தலைவர்கள் எல்லாம் கொந்தளிச்சிருந்தாங்க. நீங்களும் கூட உங்களுடைய பதிவெல்லாம் போட்டிருந்தீங்க. இதுக்கு மேல தரம் தாழ்ந்து போக முடியாது அதிமுக அப்படின்ற அளவுல. அங்கிருந்து நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல போலாம்னு யோசிக்கிறேன். முதல் கட்ட கருத்து, முருகன் மாநாடுல அதிமுக தலைவர்கள் உட்கார்ந்து இருந்த அந்த பொசிஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல, அவங்களுக்கு அதிமுக வரலாறு இப்படிதான் இருந்ததா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இப்படிதான் இருந்ததான்னு கேட்டா அப்படிதான் இருந்ததுன்னு சொல்லலாம். இப்படி இல்ல அப்படின்னு கேட்டா இல்ல அப்படி ஒண்ணும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லலாம். அது ஒரு குழப்பமான ஒரு கட்சி ஆரம்பத்துல இருந்தே. நேற்றைக்கு அந்த மேடையில செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, RB உதயகுமார், இவங்க எல்லாருமே தென் மாவட்டங்கள்ல தான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள், நாங்க தான் உங்களுக்கான பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில நிற்பவர்கள். அதாவது சாதி சார்ந்தே சொல்றேன், அவர்களுடைய சொந்த சாதி சார்ந்து முத்துராமலிங்க தேவருடைய வழியில் நாங்கள் உங்களுக்காக பாடுபடுவோம் அப்படின்றதான் அந்த சாதிக்காரர்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி. முத்துராமலிங்க தேவருக்கும் நேர்மையா அவங்க இல்லை, ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பேராசிரியர் சுபவி சுயமரியாதை அப்படின்னு ஒரு தொடர் எழுதினார் நக்கீரன்ல. 2016 அது புத்தகமாக வெளிவந்தது. அதுல ஒரு விஷயத்தை அடிக்கோடிட்டு இருப்பார். ஒரு கட்டுரையில என்ன சொல்லியிருப்பாருன்னா, அப்போ ஜெயலலிதா ஆட்சி, இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி நேரடியாக பெரியாரிய பற்றாளர்களாக அகத்திலே இல்லாவிட்டாலும் கூட புறத்திலே பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களை போன்ற ஒரு தோற்றத்தை காட்டுகின்றார்கள், அதுவும் கூட தேவைதான் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருப்பார். அதுதான் தமிழ்நாடு திமுக அதிமுகன்ற ஈக்குவேஷனை மதிப்பதற்கு காரணம். 2 திராவிட இயக்கங்கள் என்று சொன்னாலும் கூட இரண்டாவதாக இருப்பது ஒரு முழுமையான திராவிட இயக்கம் கிடையாது, அதனுடைய நீர்த்து போன வடிவம் அப்படின்றது சொல்லப்படுவது. அப்போ அந்த கட்சிக்கு ஏன் மீற முடியவில்லை அப்படின்னா, அந்த கட்சி பேர்ல இருக்கக்கூடிய ரெண்டு பெயர்கள், ஒன்று அண்ணா, இன்னொன்னு திராவிடம். பல பேர் ஊர்ல முந்தி சின்ன வயசுல எல்லாம் அண்ணா உருவாக்குன கட்சி அதிமுக தான். ஸ்கூல் பசங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க, அண்ணா உருவாக்குனது அதிமுக, திமுக கலைஞர் தனியா உருவாக்கிட்டாரு, அண்ணா கட்சி எங்க கட்சி தான் அப்படின்னு சண்டை போடுவாங்க. ஏய், என்னடா லூசத்தனமா பேசுற, பேரு தாண்டா அதிமுக, அண்ணாவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லடான்னு சின்ன வயசுல அந்த மாதிரிதான் அதிமுகவுடைய ஹிஸ்டரியும் சேர்ந்திருக்கு. அண்ணாவை இப்ப முதல்ல திராவிடம் தான் என்ன அப்படின்னு சமீபத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஏர்போர்ட்னு நினைக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்ட போது அவர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னாரு. அதெல்லாம் ஆய்வு பண்ணணுங்க, அறிஞர்கள்ட்ட கேட்கணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அறிஞர்கள்ட்ட கேட்டு ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய அளவுக்கு அது உங்கள்கிட்ட தத்துவ விசாரம்லாம் நாங்க கேட்கல. திராவிடத்தை நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றதுதான் கேள்வி. திராவிடத்தை பலரும் பல வகைகள்ல புரிந்து கொள்ளலாம். மொழியியலாளர்கள் அது ஒரு மொழி கோட்பாடு என்று புரிந்து கொள்ளலாம், அல்லது ஆந்த்ரோபாலஜிய ஸ்டடி பண்றவங்க அது ஒரு மனித இனம், அது ஒரு ஹியூமன் ரேசஸ்ல அது ஒரு ரேஸ் அப்படின்றத ஆந்த்ரோபாலஜிக்கலா அவங்க குறிப்பிடலாம்.
அதை தாண்டி திராவிடம் அப்படின்றது ஒரு ஆரியத்துக்கு எதிரான எதிர்வினை அப்படின்னு அரசியலா அதை எடுத்துக்கலாம். அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய கருத்தொற்றுமை, அதாவது மதசார்பின்மை அப்படின்ற அடிப்படையில ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, நாலாவது ஃப்ராட்டர்னிட்டி, அந்த ஃப்ராட்டர்னிட்டியை உருவாக்குவதற்கான ஒரு அடியாதார சொல்லாக அதை பயன்படுத்தலாம். இப்படி எவ்வளவோ வகைகள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி திராவிடம் என்றால் சமத்துவம், திராவிடம் என்றால் சமூக நீதி இப்படின்னு கேஷுவலா நீங்க திமுக இருக்கக்கூடிய சாதாரண ஒருத்தரை கூப்பிட்டு, முந்தானேத்து கட்சியில சேர்ந்தவரை கூப்பிட்டு கேட்டா கூட அது சமத்துவத்திற்கான கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படை தெளிவு கூட இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி. இவருக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள் செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, அப்புறம் கடம்பூர் ராஜு, இந்த 5-6 பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்க மேடையில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு வீடியோ ஒன்று ஓடுகிறது. அதுல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, போலி திராவிடத்தை வேட்டையாடிய இந்து முன்னணி, நாத்திக நரிகளை நறுக்கிய இந்து முன்னணி, மதமாற்ற கும்பல்களை விரட்டிய இந்து முன்னணி, உணர்வுள்ள இந்துக்களை திரட்டி சரித்திரம் படைத்த இயக்கம் இந்து முன்னணி, திராவிடத்தை வேட்டையாடிய இந்து முன்னணின்னு சொல்லும் போது உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, எந்திரிச்சு வெளியே போயிருக்கணும். இல்லை அப்படின்னா மேடையில ஏறி தகராறு பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அந்த எல்இடி இருந்த இடத்துல அது இருந்திருக்க கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மக்கள் ஆகா ஓகோன்னு கொண்டாடக்கூடிய கட்சியாக ஓவர் நைட்ல அந்த கட்சி மாறி இருக்கக்கூடும். ஏன்னா நீங்களே சொன்னது போல இவங்க சண்டை போட்டதே, பாஜகவோட சண்டை போட்டதே அண்ணாவின் பெயரை வைத்து சண்டை போட்டாங்க. அப்பயே நான் என்ன சொன்னேன், இது அண்ணாவுக்கான சண்டை இல்லை, இது அண்ணாமலைக்கான சண்டை. அவரு இவங்கள வேணான்றாரு, இவங்க அவரை வேணான்றாங்க. இதுதான் பிரச்சனையை தவிர பாஜகவுக்கு அதிமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணாமலை மீதான தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு அண்ணாவை கருவியாக பயன்படுத்தி கொண்டார்கள். எப்படி பாஜக தன்னுடைய அரசியல் செல்வாக்கிற்கு முஸ்லிம்களை எதிரியாக்க வேண்டும், முஸ்லிமை எதிரியாக்குவதற்கான ஒரு கருவிதான் முருகன், முஸ்லிம்களை எதிரியாக்குகின்ற ஒரு கருவிதான் ஐயப்பன், முஸ்லிம்களை எதிரியாக்குகின்ற ஒரு கருவிதான் காளி, அதே முஸ்லிம்களை எதிரியாக்குவதற்கான ஒரு கருவிதான் ராமர். அப்ப இந்த கருவிகளை பயன்படுத்தி இவங்க எப்படி பண்றாங்களோ அதே போல அதிமுக இன்றைக்கு மாற தொடங்கி இருக்கிறது. இப்படி திராவிடத்தை வேட்டையாடிய, முதல்ல அது ஃபேக்டா? நீங்க புகழார வீடியோக்கள் போடலாம், புகழார வீடியோக்கள்லையுமே நீங்க செஞ்சதை தானே சொல்ல முடியும். நீங்க செய்ய நினைப்பதையெல்லாம் செய்ததாக சொல்லுவது ஒரு கற்பனாவாதம் இல்லையா? அந்த கற்பனாவாதத்தை வேடிக்கை பார்த்து விட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அங்க உட்கார்ந்து இருந்ததுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணதே இந்த 6 பேர் தான். அப்படியா? ஆமா. நீங்க மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை அதிமுக எம்எல்ஏ உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க இருந்து? மதுரை அமைச்சர்கள் எல்லாரும். ஆமா, மதுரையில இருந்து கோயில்பட்டி வரைக்கும். செல்லூர் ராஜு மதுரை மேற்கு நினைக்கிறேன், செல்லூர் ராஜு. அடுத்து ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம், இங்கிட்டு திருமங்கலம் ஆர்பி உதயகுமார், அங்கிட்டு சிவகாசியில முன்னாள் எம்எல்ஏ, இப்போ ஒரு சிட்டிங் கிடையாது, ராஜேந்திர பாலாஜி, அதுக்கடுத்து கடம்பூர் ராஜு. இப்படி அந்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தென் மாவட்டங்களையும் ஒருங்கிணைக்கிறாங்க. ஏன் இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க? ஏன் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் ஏன் வரல? எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏன் வரல? மதுரையில இருந்து பக்கம் தானே. இந்த அதாவது சிவகாசி இங்கிட்டு போறதை விட இன்னும் 2 மடங்கு தூரம் தானே கரூர். ஏன் விஜயபாஸ்கர் இங்க வரல? மற்ற அதிமுக காரர்கள் ஏன் இங்க வரல? அப்படின்னா இவங்களை செலக்ட் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு பெக்குலியரான ரீசன் இருக்கிறது, இவங்களுடைய சாதிகள். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சாதிகளை ஒருங்கிணைப்பதுதான் அவர்களுடைய திட்டம். அதனாலதான் சோஷியல் இன்ஜினியரிங். ஆமா, அதனாலதான் நேற்று மேடைக்கு வந்த பவன் கல்யாண் வரைக்கும் முத்துராமலிங்க தேவர்ன்ற பேரை பயன்படுத்துகிறார். ராஜேந்திர பாலாஜி அந்த சமூகமாக இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த சமூகத்தினர் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டதுனாலதான் அவர் 2 முறை ஒரே தொகுதியில எம்எல்ஏவாக வெற்றி பெற முடிந்தது, அமைச்சராகவும் அவரால் மாற முடிந்தது. ஆப்வியஸா ஜெயலலிதாவுக்காக விழுந்த ஓட்டாக இருந்தாலும் கூட அவர் மூலமா தான் அது கன்சாலிடேட் ஆகுதுன்றதுனால அந்த கிரெடிட் அவர் கொடுக்கலாம். இப்ப இவர்களை எல்லாம் வைத்து அந்த சாதியை சேர்ந்தவர்களை அணிதிரட்டுவது அப்படின்றதுதான் இவங்களுடைய நோக்கம். ஏன் இந்த சாதியை சேர்ந்தவர்களை அணிதிரட்ட வேலை செய்கிறார்கள் அப்படின்னா, இந்த சமூகங்களுக்கு மத்தியில இப்பவும் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. பொதுவா தமிழ்நாடு முழுக்க எல்லா சமூகங்களுக்கு மத்தியிலுமே கல்வி, வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு பரவலான இயக்கமாகவே மாறி இருக்கிறது. ஆனா நீங்க முக்குளத்தோர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமுதாயத்தினுடைய பின்தங்கிய கிராம பகுதிகளுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுல பல பேர் படித்து முன்னேறியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா பின்தங்கிய பகுதிகள் இன்னும் பின்தங்கிய பகுதிகளாகவே இருக்கிறது. இன்னும் தங்களுடைய கிராமத்தை விட்டு வெளியேற முடியாத அல்லது தங்களுடைய கிராமத்தை விட்டு வெளியேற நினைக்காத ஒரு சமூக இனக்குழுவாக அவர்கள் வாழுகிறார்கள். நம்ம முத்துராமலிங்க தேவரை ஒரு ஐக்கானா, ஒரு கடவுளாக போற்றி வணங்கக்கூடிய அளவுல அவங்க இருக்கிறாங்க. இப்ப இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில ட்ரைபலான எபிலிட்டிஸ் இருக்குது. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகங்கள் ஒரு ட்ரைபல் கல்ச்சர் இருக்கும்.
நீங்க பாருங்களேன், அதாவது தேங்காய உடைச்சு தேங்காயில எண்ணெய் ஊத்தி தேங்காயில விளக்கு ஏத்துறது, எலும்புச்சம்பளத்தை குப்பரை பிதுக்கி அதுல வந்து எல்லா சமூகங்களையும் சொல்றேன், குப்பரை இதெல்லாம் வந்து எந்த வளர்ந்த நாடுகள்லயும் இதை பண்றது இல்லை. ஒன்னும் மெழுகுத்தி ஏத்துறான், இல்லைன்னா விளக்கு ஏத்துறான், இல்லைன்னா எல்இடி லைட்டு போடுறான். இவன் மட்டும்தான் இன்னும் எலும்புச்சம்பளத்தை பிதுக்கிறது, அது என்னது விளாம்பழத்தை அறுத்து இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பழைய ஒரு தொல்குடி மரபு வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பகுதியில ஒட்டிக்கிட்டே இருக்கு. உப்பாரி கூட சொல்லுவாங்க. அப்படி நம்முடைய கல்ச்சர்ல இருக்க நிறைய விஷயங்கள். ஆமா, இது எல்லாத்தையும் அவன் என்னவா மாத்துறான் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே அவன் வந்து இந்துமயமாக மாத்த பாக்குறான். அப்படி மாத்துறதுக்கு பேஸ் ஒரு சாதி வேணும். அந்த பேஸ் சாதியாக முக்குளத்தோர் சமுதாயத்தை பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு, முக்குளத்தோர் அப்படின்றது ஒரு சாதி கிடையாது. அதுல வந்து கல்லர் இருக்கிறாங்க, மரவர் இருக்கிறாங்க, அகமுடையர் இருக்கிறாங்க. அதுல நீங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு போனீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்க மதுரையில இருக்கக்கூடிய கல்லர் வந்து புறமலை கல்லர் இருக்கிறாங்க, புறமலை கல்லர் அல்லாதாரும் இருக்கிறாங்க, பிற கல்லர்களும் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்களுடைய வாழ்வியல் என்பது வேறாக இருக்கிறது. இவங்க எல்லாரையும் இந்துன்ற ஃபோல்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே நார்த்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வன்னியரை ஹிந்துன்ற ஃபோல்டுக்குள்ள கொண்டு வருவதற்காகத்தான் பாமகவை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இங்க சவுத்துல அதிமுகவின் மூலமாக இந்த முக்குளத்தோரை வந்து ஹிந்துன்ற ஃபோல்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இவர்கள் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவங்களுடைய தெய்வங்கள் எல்லாமே வந்து நாட்டார் வழக்காற்றியல் தெய்வங்களாகத்தான் இருக்கும். அது இங்கேயா இருக்கட்டும் அல்லது வந்து வன்னியர்கள் மத்தியிலேயா இருக்கட்டும், இந்த நாட்டார் வழக்காற்றியல் தெய்வங்களை இந்துவாக கருதி கொள்வதன் மூலமாக இவர்களையும் இந்துவாக கருத வைப்பது அப்படின்னு. இப்ப இந்த ஒரு பெரிய லார்ஜர் அஜெண்டாவுக்கு கீழே நேரடியா இவர்களால வேலை பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், ஏற்கனவே அவன் யாரு கூட இருக்கிறானோ அவங்கள நம்ம பக்கம் எடுத்துக்கிறது அப்படின்னு. நீங்க பாருங்க, மதுரையில முக்குளத்தோர் அமைப்புகள்ன்ற பேர்ல பல போலிகள் சுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த போலிகளை எல்லாம் தன் பக்கம் ஒருங்கிணைப்பது, அதை தலைமையேற்க வைப்பதற்கு அதிமுகவை தன் பக்கம் கூப்பிட்டுக் கொள்வது, இதை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கிற விதமாக செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, இந்த கூட்டம் வந்திருக்க கூட்டம் இது எல்லாத்தையும் இவங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நபர்களை கூட்டு வரது, இப்ப முன்னாள் அமைச்சர்கள்லாம் போறாங்க அப்படின்னா அவங்க ஒரு கிரௌட ஆப்வியஸா கூட்டி, ஆளுக்கு 1000 ரூபாய். மதுரையில வந்து இப்ப நம்ம சதீஷ் செல்லதுரையும் அரவிந்தும் போயிருக்கிறாங்க. 2 பேரும் போய் நேரடியாவே பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. மக்களுக்கு தலைக்கு 1000 ரூபாய் கொடுத்து அதிமுக காரர்களே திருமங்கலத்துல இருந்து வேன் எடுத்துட்டு வர்றது இவர் வேலை, ஆர்பி உதயகுமார் வேலை. ஆர்பி உதயகுமார் கூட்டத்துக்கு ஆர்பி உதயகுமாருடைய வட்ட செயலாளர் ஒருத்தர் ஆள் கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னா அது ஓகே. தமிழ்நாட்டுல எங்க இருக்கான்னே தெரியாத ஒரு கட்சி ஒரு அமைப்பு நடத்துற கூட்டத்துக்கு ஆர்பி உதயகுமார் வண்டி பிடிச்சு ஆள் கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னா அப்ப ஆர்பி உதயகுமாரை நீங்க என்னவா பாக்குறாங்க, அல்லது செல்லூர் ராஜுவை என்னவா பாக்குறாங்க அப்படின்றது நீங்க அந்த மேடையிலே பாத்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் என்ன பேசுவார் அப்படின்னா, அந்த காம்பேரிங் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு நெல்லை தமிழ்ல பேசுறாரு. நெல்லை தமிழில் பார்ப்பன தமிழ் கலந்து அவர் வந்து ஒரு தினுசா பேசிட்டு இருந்தாரு, யாருன்னு தெரியல. அவர் பேசும்போது அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்துட்டார், அண்ணா மக்கள் முன்னாடி வந்து அறிமுகமாய்க்குங்கோ அப்படின்றாரு. நீ யாரா அவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறதுக்கு? அதாவது ராஜேந்திர பாலாஜி என்கின்ற நபரை மனிதராகவே மதிக்க கூடாது அப்படின்ற நிலைப்பாடு கூட நான் எடுப்பேன் ஒரு நேரத்துல. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவ்வளவு வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் செய்திருக்கிறாரு. ஆனா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முன்னாள் பிரதிநிதி ஒருத்தர், அடுத்த எலெக்ஷன்ல இருந்தாலும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட், அந்த ஆளை நீங்க கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்க வந்து அறிமுகமாக்கிங்க. நீ யாரா என்னை அறிமுகப்படுத்துறது? அவர் தான் உங்களை அறிமுகப்படுத்தி இருக்கணும். அப்படி நடந்திருந்தா கூட உனக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கணும். ஆனா நீ அவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினு வந்த பத்தியா, அதுதான் அவனுடைய இந்த திமிர் எங்க இருந்து வந்தது? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மேடையில நம்ம கூட்டம் நடத்துறோம், நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், நடுவில் வந்து அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த அமைச்சரை அறிமுகப்படுத்தும் போது அண்ணா வந்து அறிமுகமாய்க்குங்கோ அப்படின்னா அந்த அமைச்சர் என்ன செய்வாரு? இல்ல கீழே இருக்கிற கட்சிக்காரன் என்ன கேட்பான்? நம்மள அடிக்கு தக்கது தானே அந்த பேச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப நம்மள மாதிரி வந்து ஒரு ஊடகவியலாளர்கள் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறன்ற வேற, நீ ஊருக்கே லாயக்கு இல்லாத ஒருத்தன், நீ உனக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தமே இல்லை, நீ வந்து ராஜேந்திர பாலாஜி அறிமுகமாய்க்கன்னு சொல்ற அப்படின்னா வெக்கம் வேமா சூசோ எதுவுமே இல்லாமல் அந்த மேடையில வந்து கொடுக்குற மிளகாபஜியை சாப்பிட்டுக்கிட்டு கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் எப்படி அடி விழுக போகுது அப்படின்றது தெரிஞ்சு மறுநாள் வந்து அறிக்கை மேடையில் இதை தவிர்த்திருக்கான், கண்டனம் தெரிவிக்கணும். இந்து முன்னணி நடத்திய ரொம்ப ஹார்ஷெல்லாம் இல்ல. ஆமா, கண்டனம் தெரிவிக்கணும். கருத்தெல்லாம் மொத்தமா புறக்கணிக்க முடியாது, இதை பண்ணாம இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த ராஜேந்திர பாலாஜி தான் முதல்ல மோடி எங்கள் டாடின்னு பேசினவர். இந்த ராஜேந்திர பாலாஜி தான் இஸ்லாமியர் பூரா பாகிஸ்தானுக்கு ஓடி போயிருங்க அப்படின்னு பேசினவர். இந்த ராஜேந்திர பாலாஜி தான் இந்தியா பாகிஸ்தானிடையே போர் மூலம் அபாயம் இருந்த போது நாங்கெல்லாம் எல்லைக்கு போக ரெடியா இருக்கோம்னு கட்டிக்கிட்டு போக வேண்டியதானே, பாராசூட்டை கட்டிக்கிட்டு குதிக்க வேண்டியதானே எல்லையில போய், யாரு வேண்டாம்னா ஜி கூட்டு போக மாட்டேன்னு சொல்ல போறாரா? அப்போ இப்படி மக்களை வந்து ஒரு பிரெயின் வாஷ்குள்ள தள்ளுவதற்காக இவர்களை மூஞ்சியா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய. நான் சொன்னதுல இருந்து அமைச்சர்கள்லாம் போறாங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் நடந்து போறாங்க.
2-3 தாத்தா எல்லாம் ஏதோ உட்காந்துருந்தாங்க. யாரு வடநாட்டுல இருந்து வந்தவங்களா என்னன்னு தெரியல, ஆர்எஸ்எஸ் காரங்களான்னு தெரியல. இப்படி நான் உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துன்னு செதலூர் ராஜு எல்லாரும் போய் அமைதியா பக்கத்துல உட்காராங்க. அவர் கண்டுக்கவே இல்லை இவங்க வர்றத. அப்போ ஒரு திராவிட இயக்கத்தினுடைய அந்த பாரம்பரியம் அப்படின்றது எல்லாத்துக்கும் என்ன தொடக்கம் அப்படின்னா சுயமரியாதை தான். நீ என்ன மதிக்கல, நீ என்ன சமமா நடத்த மாட்டேன்றதுதான் திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியமா நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையா சுயமரியாதை அப்படின்ற வார்த்தைக்கும்? ஏன்னா நடந்து வராங்க, அவங்க எழுந்தெல்லாம் நிக்க வேணா, அட்லீஸ்ட் ஒரு மரியாதை கொடுக்கிறது, ஃபார்மர் மினிஸ்டரா இருந்திருக்காங்க, இது எதுவுமே இல்லை. பட் அது அவங்க பிரச்சனையாவும் இல்லை அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கட்சியினுடைய அமைப்பினுடைய அடிக்கட்டுமானமே சுயமரியாதை தான். அது இல்லவே இல்லையா? அதிமுகவுக்கு அது அப்படிதான் தெரியல, அந்த அடிக்கட்டுமானம் உண்டான்னு தெரியல. திமுகவினுடைய அடிக்கட்டுமானம் என்பது சுயமரியாதை, திராவிட கட்சிகள் இயக்கங்களுடைய அடிக்கட்டுமானம் சுயமரியாதை. அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு அந்த உணர்வு உண்டு. ஆனா அதிமுகன்ற அந்த கட்டமைப்பு எப்போதும் அந்த சுயமரியாதையை பேணுவதாக இருந்ததா அப்படின்னா உண்டு இல்லை அப்படின்ற 2 கேட்டகரியிலையும் அவங்க விழுகிறாங்க. அதிமுகவினுடைய தொடக்கத்திலிருந்தே அது ஒரு தனி நபரினுடைய துதிபாடுகின்ற கட்சி. இப்போ அண்ணா இருந்தார், அண்ணாவுக்கு பிறகு கட்சி காணாம போயிரும்னு நினைச்சாங்க. அண்ணா இறந்து போனார், கலைஞர் வந்தார். கலைஞருக்கு பிறகு காணாம போயிரும்னு நினைச்சாங்க. கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்தார். ஸ்டாலினுக்கு பிறகு காணாம போகும்னு நினைச்சாங்க. இப்ப அவர் இருக்கும் போதே உதயநிதி ஸ்டாலினும் சிறப்பாக தான் செயல்படுறார். இந்த கமாண்டிங் இருக்குல்ல, இது தனி மனித துதிபாடலால் வந்தது அல்ல. இந்த கமாண்ட்ல இருக்கிறவங்க இந்த கோட்பாடுகளுக்கு எதிரான முடிவுகளை எடுத்தால் மக்களும் அவரை நிராகரிப்பார்கள், கட்சியும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. அப்படியான ஒரு இது. ஆனா இங்க அதிமுகவை பார்க்கும் பொழுது இங்கேயும் ஆள் இல்ல, அதாவது தலைமை யார் வந்தாலும் கட்சி கட்டுக்கோப்பா இருக்குன்றது ஜெயலலிதா வரைக்கும் இருந்து கொண்டிருந்தது. ஆனா அதுல அடிப்படை வேறுபாடு என்ன அப்படின்னா, ஜெயலலிதாவின் காலில் விழுந்து வணங்குவது, எம்ஜிஆரினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது, எம்ஜிஆரை கடவுளாக அர்ச்சிப்பது. நீங்க திமுக தொண்டன் ஸ்டாலினை புகழ்வதற்கும் அதிமுக தொண்டன் எம்ஜிஆரை புகழ்வதற்கும் இருக்கக்கூடிய ஒப்பீடு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, வாழும் வள்ளலே, மனிதருள் கடவுளே, மனிதருள் புனிதரே, வாழும் காந்தியே, வாழும் இயேசுவே, இப்படிதான் அவருடைய புகழாரங்கள் எல்லாம் இருக்கும். இப்ப இங்க அப்படியானது இருக்காது. திராவிட பேரரசனே வேண்டுமானா இருக்குமே தவிர, அது ஒரு ரெட்டாரிக்கா வேணா இருக்குமே தவிர, நீ அந்த கடவுள் நீ இந்த கடவுள் அப்படின்றது யாரோ ஒரு ஒன்றிய செயலாளர் லோக்கல்ல போஸ்டர் அடிச்சிருக்கலாமே தவிர பெரும்பான்மையினுடைய மனநிலையை நீங்க சொல்றது ஒரு அந்த கட்சியினுடைய பெரிய பெரிய தலைவர்கள் சொல்றீங்க. எல்லாருக்கும் அதுதான். இப்ப இந்த கட்டுமானம் அதிமுகவுல அதிமுகவினுடைய அடிப்படையே தான், ஒரு தனி மனிதனை வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. எம்ஜிஆரை வணங்க வேண்டும், அடுத்து ஜெயலலிதாவை வணங்க வேண்டும். முதல்ல ஒரு தந்தை தெய்வம் இருந்தது, பிறகு ஒரு தாய் தெய்வம் வந்தது, பிறகு தாய் தெய்வம் போன பிறகு இன்னொரு தாய் தெய்வத்தை அந்த கட்சி தேடியது. அந்த தாய் தெய்வத்தை ஒரு பேய் கடத்தி விட்டு போய்விட்டது. பிறகு இன்னொரு பிசாசிடம் அந்த கட்சி சிக்கி கொண்டது. இப்படியாக அந்த கட்சியினுடைய வரலாறு இருக்கு. இதுல இந்த சுயமரியாதை அப்படின்றது எப்ப கோவம் வரும் அப்படின்னா, நீங்க நெத்தியில பூசிருக்கீங்கல்ல, அதை நீங்களா பூசிக்கிட்டீங்களா அல்லது எதிர்த்தாப்புல இருக்கிற ஐயர் பூசி விட்டாரா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். அவன் கையில இப்படி தூக்கி போடுறாரு, கேட்ச் கொடுக்குறாரு. அவர் இப்படி கூட வைக்க மாட்டாரு, இப்படிதான் போடுவாரு, அப்படி அள்ளி போடுவாரு. ஏன் அப்படி போடுறாரு? சிந்துறாரு, பார்த்து பார்த்து பார்த்து, நீங்க வாங்குறவன் பார்த்து சாமி பார்த்து சாமி அப்படின்பா. ஏன்? அவனுக்கு திருநீரு கீழே விழுகிறத பத்தி அவனுக்கு கவலை இல்லை, அவன் கையும் உன் கையில பற்றக்கூடாதுன்றதுதான் அவனுக்கு பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, சுயமரியாதை எல்லாம் வரும். இந்த இடத்துல யோசிக்காம அவர் அப்படி போடணும், நாம இப்படி வாங்கணும், அதுதான் மரபாகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரியிறவங்களுக்கு அது வராது. அப்புறம் அந்த கையில இருக்கக்கூடிய கயிறுகள், அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் போருக்கு போறாங்க அப்படின்றதுனால ஒரு டிஃபென்ஸுக்காக இங்க ஒரு கவசம், இங்க ஒரு கவசம், இங்க ஒண்ணு மார்புல ஒண்ணு இப்படிலாம் மாட்டிருப்பாங்க. இவர் எந்த போருக்கு போக போறாருன்னு தெரியல, இவ்வளவு பெரிய கவசம் ஒண்ணு மாட்டிருக்கிறாரு. அவுத்து பார்த்தா அவ்வளவும் கயிறு. ராஜேந்திர பாலாஜி கையில இவ்வளவு கயிறுகளை கட்டி கொண்டிருப்பவர் எதற்காக? இப்படி எந்த பார்ப்பனராவது கயிறு கட்டி கொண்டு திரிகிறாரா? அந்த மேடையில உங்களை விட பெரிய பக்திமான்களாக காட்டிக்கொண்ட இந்து முன்னணிக்காரர்கள் வந்திருந்தாங்கல்ல, ராமகோபாலன் அப்படின்னு ஒரு ஜி இருந்தாரு, சமீபத்துல இறந்து போனாரு. அந்த ஜி என்னைக்காவது இப்படி கை நிறைய கயிறு கட்டிட்டு திரிஞ்சாரா? இந்த கை நிறைய கயிறு, காலில் காப்பு, கழுத்தெல்லாம் கயிறு இப்படி கட்டிட்டு திரிஞ்சாரா? தெரியலையே. நீ மட்டும் ஏன் இப்படி தெரியல? அப்ப கடவுளுக்கு பக்கத்தில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகின்ற அவனே இதையெல்லாம் செய்யாத போது நாம மட்டும் இதை ஏன் செய்யறோம், இதை ஏன் நம்ம தலையில கொண்டு கட்டுறான் அப்படின்றத யோசிச்சு பார்த்தா அந்த இடத்துல சுயமரியாதை உணர்வு அப்படின்ற ஒண்ணு வரும். ரெண்டாவது, கூட்டணி அறிவிக்கும் போது நம்முடைய கட்சி பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருந்தது நாம தான், நாம கூட்டணி தலைமை அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. நான் கூட்டணி தலைமை அப்படின்றத அமித்ஷா எங்க உட்காந்து சொல்லணும்? கீழே உட்காந்து சொல்லணும்.
என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இவர்தான் கூட்டணியின் தலைமை அப்படின்னா நீ எனக்கு ஏதோ தாரை வார்ப்பது போலவும் நான் உன்னிடமிருந்து அந்த தலைமை பதவியை பெற்றுக்கொள்வது போலவும்ன்ற தோற்றம் வருது. ஏன் எடப்பாடி பழனிசாமி நீங்க ஏத்துக்கிட்டாலே ஏத்துக்கிடாட்டி இன்னைக்கும் வந்து 75 எம்எல்ஏக்களா கமெண்ட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல, அது 4 பாஜக கழிச்சிட்டோம்னாலும் கூட, பாஜக பாமக எல்லாத்தையும் கழிச்சிட்டாலும் கூட 62 எம்எல்ஏக்களை கமெண்ட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. 62 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தரை 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற கட்சியினுடைய தேசிய தலைவர் வந்து கையை தூக்கி இவர் தான் கட்சியின் தலைமைன்னு அறிவிக்கிறாரு. அதை அதிமுக தொண்டர்கள் வேடிக்கை பார்க்கறாங்க. நான் தான் அறிவிக்கணும். தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு சுயமரியாதை இருக்கு அப்படின்றத சொன்னீங்க. ஆனா இதுல டிஃபர் ஆகுதுல. இப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியாக எடுக்கிற முடிவுகள், பாஜக கொச்சப்படுத்துறது எல்லாத்தையும் தொண்டர்களும் சகிச்சுக்கிறாங்கன்னு தானே பொருள். தொண்டர்கள் வந்து எங்க போவாங்க? நீங்க தொண்டர்களுக்கு வந்து ஒரு வடிகால் இருக்கணும். அதிமுக திமுகன்றது வந்து பல வகையான வாக்காளர்களை கொண்ட கட்சி. இப்போ உதாரணத்துக்கு அதிமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு பெரிய பார்ப்பன வாக்கு வங்கி இருந்தது. அதற்குள்ள ஒரு பெரிய சாதியவாதிகளின் வாக்கு வங்கி இருந்தது. ஆனா அதுக்குள்ளேயே ஒரு தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆதரவு தெரிவித்தார்களா? ஆமா தெரிவிச்சாங்க. சாதி வேண்டாம் என்று சமத்துவத்தை விரும்புபவர்கள் ஆதரித்தார்களா? ஆமா ஆதரிச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சாமானியமா திமுக மீதான ஒரு வெறுப்பின் உணர்வின் காரணமாக இந்த பக்கம் நிக்கிறவன் ஆதரிச்சான். அப்ப இந்த எல்லா கூறுகளையும் உள்ளடக்கியதான். பெரியார திட்டவனும் அதிமுக வாக்கு வங்கியில இருப்பான், பெரியார ஆதரிக்கிறவனும் அதிமுக வாக்கு வங்கியில இருப்பான். இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்று இடத்தை நீங்க கொடுக்கணும்ல. அவனுக்கு பெரியார பிடிக்கும் ஆனா கலைஞரை பிடிக்காது, அவனுக்கு பெரியார பிடிக்கும் ஆனா ஸ்டாலினை பிடிக்காது. அப்ப அவன் எங்க போவான்? பெரியார பிடிக்கும், கலைஞரை ஸ்டாலினை பிடிக்காது, அப்ப அவன் எங்க போகணும்? ஒண்ணு அதிமுகல இருக்கணும். அதிமுக பாஜகவோட சேர்ந்துருச்சு அப்படின்னா அவன் அரசியலை விட்டு விலகணும். அப்ப அவனுக்குன்னு ஒரு அரசியலை எதிர்பார்த்துதான் அவங்க வந்திருக்கான். அப்ப சகிச்சுக்கிட்டு அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு உள்ள இருந்துட்டு இருக்கிறான் அப்படின்றதுதான் உண்மை. அது ஒரு கட்டத்துல உடைப்பு ஏற்பட்டு அதுல இருக்கக்கூடிய கணிசமான அளவுக்கான வாக்கு வங்கி என்பது திமுக பக்கம் மாறுது, இன்னொன்னு வந்து பாஜக பக்கம் மாறுது. இந்த 2 பிளவுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இது சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல் முடிவுகள்ல வெளிப்படையா பார்க்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. பரவலாக அதிமுகவுக்கு பெண்கள் வாக்களித்துக் கொண்டிருந்த பகுதிகளில் இருந்து அந்த வாக்கு வங்கி திமுக பக்கம் தான் மாறி இருக்கிறது. நங்கநல்லூர், வேளச்சேரி போன்ற அதிமுகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னும்போது பாஜக பக்கம் போய் நிக்குது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற குழப்பம் அதிமுகவுக்கு இருக்கு. காரணம் எதுலையுமே தெளிவில்லாத இந்த சித்தாந்தம் தான். அவங்களுக்கு வந்து முந்தியாவது வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சது. ஜெயலலிதாவுக்கு 2ஐயும் பேலன்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னா ஒரே நேரத்துல அவர் வந்து புலிகள் விரோதியாகவும் இருப்பாரு, அதே நேரத்துல புலிகள் ஆதரவாளராகவும் ஸ்டாண்ட் எடுப்பாரு. எப்பன்னா கலைஞருடைய நிலைப்பாடுகளை பார்த்து. கலைஞர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு தெரிஞ்சாங்கன்னா இந்த அம்மா கடுமையா எதிர்க்கும். கலைஞர் யோசிக்கிறாருன்னு தெரிஞ்சா இந்த அம்மா வேற ஸ்டாண்ட் எடுப்பாங்க. 2007 திமுக அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்ப ஜெயலலிதா அறிக்கை விடுறாங்க, புலிகள் வளர்ச்சிக்கு ஏதுவான களமாக தமிழ்நாடு மாற்றப்பட்டிருக்கிறது, இந்த தீய சக்தியின் ஆட்சியை கலைப்பதற்கு இதுவே சரியான தருணம் அப்படின்னு ஜெயலலிதா வந்து ஆட்சியை கலைக்கிறதுக்கு ஏன் கலைக்கிறோம்னு சொல்றாங்க. ஏன்னா எல்டிடிக்கு ஆதரவா இந்த அரசு இருக்கு, அதனால கலைச்சு விட்டுருங்க அப்படின்னு அந்த அம்மா அறிக்கை கொடுக்குறாங்க. அதே அம்மா 2011 வெற்றி பெற்றதற்கு பிறகு என்னவா மாறுறாங்க அப்படின்னா 7 பேர் விடுதலை. அப்போ அவங்க எல்டிடி ஆதரவு எடுக்கல. இந்த 7 பேர் விடுதலை என்பது ஒரு எமோஷனல் இஷ்யூ, அதை டேப் பண்ணிக்கணும் அப்படின்ற முயற்சியில அவங்க அதை செய்யறாங்க. இப்படி 2ஐயுமே வந்து அதிமுகவால காட்ட முடிந்தது. இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால எதையுமே உருப்படியா காட்ட முடியல அப்படின்றதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய கோளாறு. சுயமரியாதை அப்படின்றது அடித்தளமாக இருந்தாலும் கூட அந்த சுயமரியாதை உணர்வை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு அறிவு வேணும். அதுக்கு வந்து மனுஷன், நம்ம எல்லாம் மனிதர்கள், நமக்கெல்லாம் உணர்வு இருக்கிறது, நமக்கு ஓட்டு போடுறவங்க மக்கள் அப்படின்ற அந்த அடிப்படை உணர்வு இருக்குல்ல, அது வளரணும். அதிமுகவை பொறுத்தவரையில ஜெயலலிதாவின் அடிமைகளாகவே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ அடிமைகளாக வாழ்ந்த எப்பவுமே ஒரு பாஸ், ஒரு கமாண்ட், அந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு. இதுதான் அந்த பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர். இவங்களால வந்து இதை பிரேக் பண்ண முடியல. இப்பவும் அவங்க வந்து யாராவது ஒருத்தருடைய கமாண்டுக்கு இயங்குறாங்க. அந்த கமாண்டை அமித்ஷா கொடுக்குறாரு, அதனால அமித்ஷாவுக்கு கட்டுப்படுறாங்க. அந்த கமாண்டை வந்து அண்ணாமலை கொடுக்கறத அவங்க விரும்பல. என் ஜாதியில இருந்தே ஒருத்தர் வந்து எனக்கு கமாண்ட் கொடுக்கறதா அப்படின்ற ஒரு வெறுப்பு வந்து அவர்களுக்கு வருகிறது. அப்போ வேற ஒருத்தர் வரணும். அவர் யாரா இருக்கணும்? அவர் எங்களுக்கு மேலானவரா இருக்கணும். மேலானவர்னா அவாதான்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளின் கமாண்டுக்காகவே ஏங்கி காத்திருந்த ஒரு கூட்டம் அவளின் கமாண்டுக்கு இப்போதும் செயல்படுகிறது அப்படின்றதுதான் அதனுடைய யதார்த்தம். ஒரு சித்தாந்த பின்புலம் பெரிதாக இல்லை. பட் ஆனா லீடர்ஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பாப்புலர் லீடர்ஸா இருந்திருக்காங்க. அதனுடையாக தான் அந்த கட்சி நடந்திருக்கு அப்படின்றதுதான் அதிமுக வரலாறா புரிஞ்சுக்கலாமா? ஆமா, ஜெயலலிதா எம்ஜிஆர் 2 பேருமே பொறுத்தவரையில சித்தாந்தம் அப்படின்றதுல பொறுத்தவரையில இப்ப எம்ஜிஆர் காலத்துல வந்து கட்சிக்கு கொள்கைகள் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வகுத்தாரா? ஒரு எவல்யூஷன் இருக்குல்ல, ஒரு கட்சி ஏன் உருவானது, எதற்காக உருவாகிறது அப்படின்ற ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல.
ஒரு கட்சி ஓவர் நைட்ல உருவாக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்ப நாளைக்கே நான் சிஎம் ஆகணுன்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சேன் அப்படின்னா அந்த பனையூர் பண்ணையார் ஆரம்பிச்ச கட்சி போலதான் அது வந்து நிற்கும். அதுக்கு சில கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுன்றது வேற. ஆனா சில கொள்கைகளின் அடிப்படையில் செயல்பட்டு அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஆட்சி அப்படின்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. திமுகவுக்கு அப்படி ஒரு ப்ராசஸ் இருந்தது. நீதி கட்சி வந்து திராவிடர் கழகமாக மாறும் பொழுதும் சரி, திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து வந்த போதும் சரி, தே ஹேட் அ பர்பஸ், தே ஹேட் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸும் பர்பஸும் ஆரம்பிக்கும் பொழுது எம்ஜிஆர் உள்ள இல்லை. திமுக என்கின்ற கட்சி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று எழுச்சி பெறும் பொழுதுதான் ஆமா கலைஞர் வந்து இவரை உள்ள கூட்டிட்டு வர்றாரு. இவர் காங்கிரஸ்காரரா இருக்கிறவரை இவர் உள்ள கூட்டிட்டு வர்றாரு. ஏன் கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னா இவருக்கு பேசி சில விஷயங்களை புரிய வைக்க முடியுது அப்படின்ற அடிப்படையில கூப்பிட்டு வர்றாரு. ஆனா அப்படி வந்தவர் என்ன ஆகுறாரு, அதுக்கப்புறம் கட்சியில செயல்படுகிறார். பரங்கிமலையில் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார். தொடர்ந்து கட்சியினுடைய உயரிய பொறுப்பான பொருளாளர் பொறுப்பு வரைக்கும் அவர் வர்றாரு. அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் வருகிறது கட்சிக்குள்ள. ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்குள்ள வந்து 2 பாப்புலர் லீடர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்குள்ள அவங்களுக்குள்ள தகராறு வர்றது அப்படின்றது இயல்பான ஒண்ணுதான். அந்த இயல்புல வந்து என்னால உள்ள சர்வே ஆக முடியாது, நான் வெளியே போய் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வெளியே இருக்கிறார். இவ்வளவுதான். இதுக்கு இவங்க 1000 காரணங்கள் சொல்லிக்கலாம். எம்ஜிஆர் கணக்கு கேட்டாருன்னு, கணக்கு கேட்டாருன்றதுதான் ஒரு காரணம்னா நீ தான் பொருளாளர், நீ தான் கணக்கு கொடுத்துருக்கணுமே தவிர கணக்கு கொடுக்க வேண்டியது அவரு கிடையாது. அப்போ பொருள் என்ன ஆகுதுன்னு தெரியாம ஒரு பொருளாளர் இருக்கிற அப்படின்னா நீ தாட்டியம் இல்லாதவரா இல்ல அவர் தாட்டியமானவரா அப்படின்ற கேள்விக்குள்ள போயிடும். அப்போ பொருளாளர்ன்ற பொறுப்பை நீங்க பயன்படுத்தவே இல்லையா அப்படின்ற சந்தேகம் எல்லாம் வந்துவிடும். அப்ப தேவையில்லாத சிக்கலை தான் எம்ஜிஆருக்கும் அது சேர்த்து கொடுக்குது. இப்ப எம்ஜிஆர் வெளியே வந்ததற்கு காரணம் அவர் ஒரு உயரத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தார். நம்பர் 2 இருக்கிறது பிடிக்கல அவருக்கு. அப்ப அவர் நம்பர் 1 மாறணும்னு முயற்சி செய்கிறார். அந்த முயற்சியின் பலனாக யாரெல்லாம் நம்பர் 2 இருந்து நம்பர் 1 மாறணும் முயற்சி செய்யறாங்களோ அவங்கள பூரா எடுத்துட்டு வெளியே போலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவரோட சேர்ந்து போனது ரொம்ப கணிசமான குறைவான நபர்கள் தான். ஏன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே அந்த உடைப்பு அவர் நிகழ்த்துறாரு 1972. அப்ப கட்சி தாவல் தடை சட்டம்லாம் கிடையாது. அதனால சட்டமன்றத்துக்குள்ளேயே எம்ஜிஆர் வந்து ஆப்போசிட்டுக்கு போயிடுறாரு. எம்ஜிஆருக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் தங்களை அதிமுக எம்எல்ஏக்களாக அறிவித்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி கண்டினியூ ஆகுது. அதற்கு பிறகு வந்து திமுகவினுடைய அரசு கலைக்கப்படுகிறது. 76ல கலைக்கப்பட்டு 77 வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி. இந்த 76, 77க்கு இடைப்பட்ட ஆட்சி காலத்தில் திமுக என்ன செய்தது, அதிமுக என்ன செய்தது, ரெண்டையும் எடுத்து பார்க்கணும். எமர்ஜென்சி டைம்ல அந்த எமர்ஜென்சி டைம்ல கலைஞர் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஆக்டிவா ரோல் பண்ணிட்டு இருந்தார். என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வந்து திமுக காரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு எப்படியாவது அவர்களை போய் சந்திக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறாங்க. ஆனா சந்திக்க அனுமதி கொடுக்கல. அப்பதான் அவர் வந்து தன்னுடைய மகன் ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக சிறைக்கு போறார். அவரை மட்டும் இல்ல, கூடவே மாறனையும் பார்ப்பதற்காக குடும்பத்தோட போறாங்க. போகும்போது ஸ்டாலின் மட்டும் முழுக்கை சட்டை போட்டு வந்திருக்கிறாரு. மாறன் அங்க வரல. இங்க மாறன் எங்க அப்படின்னா அப்பதான் காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு வயிற்றுல பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு அப்படின்றாங்க. அப்பதான் இவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாருன்றதே தெரிய வருகிறது. அந்த அளவுக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்பதான் என்னென்ன நடக்குது மற்ற ஊர்கள்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுனால அவர் செய்திகளை கேட்க ஆரம்பிக்கிறார். அல்லது வந்து மற்ற இடங்களுக்கு வந்து ஸ்டாலின் முழுக்கை போட்டு அடிச்சிருந்தாங்க. அதனால ஸ்டாலின் முழுக்கை போட்டிருந்ததற்கு காரணம் வந்து அந்நேரத்துல கலைஞர் கேட்டதா அடிச்சாங்களா அப்படின்னு. அவரு இல்ல அப்படின்றது வாயிலையும், ஆமா அப்படின்றத கண்ணையும். ஏன்னா ஆமான்னு சொன்னா மறுபடியும் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அடி விழுமா? ஆமா. ஏன்னா அடின்றது வந்து ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, அத்தனை பேருக்கும் அடிதான். ஒரு செல்லுல ஒருத்தர் பிரச்சனைனாலும் அவ்வளவு பேருக்கும் அடிதான். ஸ்கூல்ல சில சமயம் நம்ம வாத்தியாருங்க வந்து எவனா ஒருத்தங்க எத்திருப்பான், மொத்த பேருக்கும் அடி அந்த மாதிரி வந்து போலீஸ் நடந்து கொண்டிருந்த காலம். அப்பதான் நம்ம ஆற்காடு வீராசாமி இருக்கிறாரு. நீங்க அவரை பாத்தீங்க அப்படின்னா காதுல மிஷின் வச்சிருப்பாரு. அந்த மிஷின் அவருக்கு எப்படி வந்து சேர்ந்தது அப்படின்னா எமர்ஜென்சி கொடுமைகளால் அவருக்கு காதுல மிஷின் வந்து சேர்ந்தது. அப்ப ஒவ்வொரு நாளும் தினமும் பஸ் ஏறி வந்து கோபாலபுரம் வீட்டுல தொண்டர்கள் வந்து ஐயா என் வீட்டுக்காரர் இது பண்ணிட்டு போயிட்டாங்க, என் மகன் இது வந்துட்டு போயிட்டாங்க, என் தம்பி இது வந்துட்டு போயிட்டாங்க, என்னுடைய அக்காவை இது வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் வந்து புலம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு கலைஞர் வந்து சுற்றுப்பயணம் போகலாம்னு திட்டமிடுறாரு. சுற்றுப்பயணம் போகலாம்னு திட்டமிடும் பொழுது கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய கோவிந்தன், சிற்றரசு அப்படின்னு 2 பேர் வர்றாங்க. புலவர் கோவிந்தன், சிபி சிற்றரசு வர்றாங்க. நீங்க போனீங்கன்னா உயிருக்கு ஆபத்து அப்படின்றாங்க. இல்ல போகாம இப்ப வேணா தவிர்க்கலாமே ஒழிய எது எப்பயுமே நான் போக மாட்டேன்ற உத்தரவாதத்தை கொடுக்க முடியாதுன்னு அவர் பேசுறாரு. அப்போ அதை தொடர்ந்து வந்து இவங்கெல்லாம் ஜெயில இருக்காங்கன்றது வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்காக தெரியணும்ல. அப்ப அவருடைய சோர்சஸ் மூலமா யார் யாரெல்லாம் ஜெயில இருக்கிறாங்கன்ற லிஸ்ட் எடுத்துடுறாரு. லிஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு அண்ணா நினைவு நாள் வருது.
அண்ணா நினைவு நாளில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் அப்படின்னு போட்டு யாரெல்லாம் ஜெயில இருக்கிறாங்களோ மாவட்ட வாரி அவங்க பேரை போட்டு விட்டுறாரு. இப்ப இவங்கெல்லாம் ஜெயில இருக்கிறாங்க அப்படின்றத அத்தனை பேருக்கும் தெரிவிப்பதற்காக இப்படி ஒரு ரோல் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். எமர்ஜென்சிக்கு எதிரான வேலைகளை தொடர்ந்து அவர் வந்து திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். அவரே நேரடியாக களத்தில் இறங்கி இந்த மாதிரியான எந்த நெருக்கடியும் அதிமுகவுக்கு வரல. அவர் இப்படி என்ன செஞ்சாருன்றதை பத்தி அதிமுக காரங்க என்னைக்கா பேசியிருக்கிறாங்களா? இப்ப இதை வந்து என்னால நெஞ்சுக்கு நீதியில படிச்சு தெரிஞ்சுக்க முடியுது, திமுக காரர்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்க முடியுது. 76, 77 எம்ஜிஆர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்றது குறித்து இதுவரை எந்த அதிமுக காரராவது எந்த மேடையிலாவது பேசி இருக்கிறாரா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, எம்ஜிஆருக்கே தெரியாது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்றது. இதுதான் அந்த கட்சியினுடைய நிலவரம். அவங்களுடைய நோக்கம் ஆட்சி திரும்ப கட்சி தேர்தலை சந்திக்கும் பொழுது வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருந்ததே தவிர எமர்ஜென்சியை எதிர்ப்பதோ அல்லது வந்து எமர்ஜென்சியினுடைய தாக்கங்களிலிருந்து ஒன்றும் இல்லை. அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் வந்து அகில இந்திய அளவுல தேடப்பட்ட குற்றவாளிகளாக இருந்த பெருந்தலைவர்கள் அத்தனை பேரும் அடைக்கலமாக இருந்தது தமிழ்நாட்டில் தான். ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இங்க கலைஞர் ஆட்சி செய்கிறார் அப்படின்ற காரணத்திற்காகத்தான் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் வருகிறார்கள். இங்க அவர்கள் பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள். எமர்ஜென்சி முடிகின்ற வரையில் அவங்க இங்கேதான் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு தமிழ்நாடு அவர்களை பத்திரமாக பாதுகாத்தது. இப்போதும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் அப்படின்னா 2025 பல பேரால வந்து தமிழ்நாடு வந்து பாதுகாப்பு புகலிடமாக கருதப்படுகிறது அப்படின்றது. இப்போ அந்த ரோலை வந்து கலைஞர் இங்க பிளே பண்ணி விட்டு இருக்கிறாருல. ரெண்டாவது, எமர்ஜென்சியை எதிர்ப்பது அப்படின்றது வந்து ஏன் எதிர்க்கிறோம், எதற்காக எதிர்க்கிறோம், ஜனநாயகம்னா என்ன அப்படின்றது எல்லாம் விழிப்புணர்வாக மக்கள் மத்தியில ஏற்படுத்துகிறார். அடுத்து 77 வந்து இதுக்கு நடுவுல தான் வள்ளுவர் கோட்டம்லாம் வந்து கலைஞருடைய கனவு திட்டங்கள். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா கவர்னர் ஆட்சின்ற பேர்ல வந்து கவர்னரை வச்சே திறக்க வச்சுட்டாங்க வள்ளுவர் கோட்டத்தை. கலைஞர் இல்லாத நிலையிலேயே அந்த கோட்டத்தை எல்லாம் திறக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் தேர்தல் நடக்கிறது 77. எம்ஜிஆர் வந்து ஒரு பெரும்பான்மையோட வெற்றி பெற்று திரும்ப அந்த வள்ளுவர் கோட்டத்தை சரி பண்ணது இப்ப ரீசெண்டா இல்ல இப்ப அது கிடையாது. அதுக்கு முன்னாடி திரும்ப ஏதோ மறுபடியும் வந்து கலைஞர் 89 ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது அங்கதான் பதவியேற்பே செய்து கொண்டார். அது வேற. அப்ப 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 77 80 வரைக்கும் எம்ஜிஆர், 80 85 எம்ஜிஆர், 85 87 எம்ஜிஆர், 87 டிசம்பர் 24 இறந்துட்டாரு. இந்த 77 87 இருக்கு 10 வருஷம். இந்த 10 வருடத்தில் எம்ஜிஆர் செய்த சாதனைகள். அதுல ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. அதிமுகவுக்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய பாரம்பரியம் இருக்கான்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இல்ல அப்படின்றத பார்த்தோம். ஒரு எதிர்ப்பு வந்து இருக்கும் அவங்கள்ட்ட. கொள்கை வந்து இப்ப திமுகவுக்கு ஒரு ப்ராசஸும் ஒரு பர்பஸும் இருந்ததுன்னீங்க. அது என்ன? ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து திமுகவுக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று இருந்தது, ஒரு பர்பஸும் இருந்தது. இன்னைக்கும் அந்த பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ்ன்றது என்ன அப்படின்றத விளக்குனீங்கன்னா அது எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் இதுல வந்து கலைஞர் 2003 2006 தேர்தலுக்கு முன்னதாக 2004 தேர்தலை ஒட்டி எடுக்கப்பட்ட ஒரு பேட்டி. அந்த பேட்டியில இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் முடிவுக்கு வந்துருச்சு, இனி நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. அந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிந்ததாக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அது எப்போதும் முடியாது, தொடர்ந்து கொண்டே இருக்க போகின்ற ஒரு போராட்டம் அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு. நீங்க அப்படியே பேக்ல எடுத்து வந்தீங்க அப்படின்னா நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து அவர்களுடைய பெரிய நோக்கமே என்ன? நீதி கட்சியினுடைய நோக்கம் ஒண்ணுதான், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும். அந்த சட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் அது வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. அந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு கடுமையான போராட்டங்களை எதிர்கொள்கிறார்கள். பல்வேறு அடித்தளங்களில் நீதி கட்சி எதிர்ப்புகளை கடந்து இந்த விஷயங்களை செய்ய முயற்சி செய்கிறது. அதற்கு பிறகு நீதி கட்சி வந்து ஒரு பெரிய தொய்வை சந்திக்கிறது. அந்த தொய்வு எப்படிப்பட்டதா மாறுது அப்படின்னா இது வந்து ஒரு ஜமீன்தார்களுடைய கட்சி, பண்ணையார்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்ற நிலை வருகிறது. அப்ப அண்ணா பெரியாரை வந்து உள்ள கூப்பிட்டு வர்றாங்க. பெரியார் அப்ப ஜெயில இருக்கிறாரு. பெரியாரை தலைவராக ஏத்துக்கிட்டது, பெரியார் ஜெயில இருக்கும்போதே நீதி கட்சி வந்து பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டதா தீர்மானம் போட்டுட்டு தான் பெரியாரை இவங்க கூட்டிட்டு வர்றாங்க. பெரியாரை கூட்டிட்டு வந்ததற்கு பிறகு பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து கட்சியை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா பண்ணையார்களின் கட்சி அப்படின்னு சொல்லப்பட்டது ஒரே ஆண்டில் அது என்னவா மாறுது அப்படின்னா பெருந்திரள் உழைக்கும் மக்களுடைய கட்சியாக மாறுகிறது. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும், அது வந்து திராவிட விவசாயிகள் சங்கமாக இருக்கட்டும், உழைப்பாளர்கள் சங்கமாக இருக்கட்டும், எல்லா வடிவங்களிலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய உழைக்கும் வர்க்கத்திற்கான கட்சியாக மாறுகிறது. பெரும் பண்ணையார்களை தாண்டி எல்லா வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் உள்ளே இருப்பதற்கான ஒரு தோற்றம் அதில் கிடைக்கிறது. அப்போ அவங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா திராவிட நாடு அடைவது அப்படின்றது. அது தனித்தமிழ்நாடாக இருந்திருக்கிறது, திராவிட நாடாகவும் இருந்திருக்கிறது. நோக்கம் ஒண்ணுதான்.
இந்த இனத்திற்கு என்று ஒரு தனித்த நாடை உருவாக்க வேண்டும். ஏன் அந்த நாட்டை உருவாக்க வேண்டும்? நாடு கேட்பது அப்படின்றது யாருனாலும் கேட்கலாம். ஆனா அந்த நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும்? பெரியார் அங்கதான் ஒரு டெஃபினிஷனை உள்ள கொண்டு வர்றார். அப்படி அமைகின்ற நாடானது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுக்கான நாடாக இருக்க வேண்டும். அந்த நாடு சமத்துவத்தை மட்டுமே பேசுகின்ற நாடாக இருக்க வேண்டும். அந்த நாட்டில் மத நம்பிக்கைகள் என்கின்ற பெயரில் மூட பழக்க வழக்கங்கள் கொண்டவர்களாக அந்த நாடு இருக்கக்கூடாது. அனைவரையும் சமத்துவமாக நடத்தக்கூடிய நாடாக அது இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சமத்துவமாக இருக்க வேண்டும்னா, பார்ப்பனிய அடிக்கூறுகள் எதுவுமே இல்லாத நாடாக அது இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அவர் விரும்பினார். வெறுமன நீ எல்லையை பிரிச்சு விட்டுரு அப்படின்றது மட்டும் இல்ல, இந்த எல்லைக்கு உள்ளே வாழக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கனவு காண்பவராக பெரியார் இருந்தார். அப்போ இது ஒரு லார்ஜர் கோலை டிஃபைன் பண்ணுது. ஒரு நீடித்த போராட்டத்திற்கான காலை பெரியார் கொடுக்கிறார். அப்போ அந்த காலை நிறைவேற்றுவதற்கு காலத்தின் தேவை என்னவா மாறுது அப்படின்னா, அன்றைக்கு பெரியார் காமராஜர் ஆதரவு என்ற ஒரு முடிவை எடுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த பிரதிநிதியாக, அதற்கு முன்னால் வந்தவர்கள் எல்லாம் யாரு? ராஜாஜி தானே கொண்டிருந்தார். அப்போ பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து உழைக்கும் மக்களுடைய நிலையறிந்த ஒரு முதலமைச்சர் வருகிறார் அப்படின்ற அடிப்படையில தான் காமராஜரை பெரியார் ஆதரிக்கிறார். இன்னொன்னு, காமராஜரை பெரியார் ஆதரித்ததுல ஒரு மாநில சுயாட்சி கூறு ஒன்றையும் பெரியார் வெளிப்படுத்துகிறார். என்னன்னா, உண்மையான அதிகாரங்கள் டெல்லியில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு காங்கிரஸை வீழ்த்துவதால் மட்டும் நீங்கள் தமிழ்நாட்டை வென்றடைந்து விட முடியாது. உண்மையான அதிகாரம் டெல்லியில் இருக்கிறது, அதை தான் நீ அடிக்கணுமே தவிர காமராஜர் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியார் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸா நிக்கிறார் காமராஜருக்கு முன்னாடி. காரணம் என்ன அப்படின்னா, இங்க அதிகாரம் இல்லைன்றதை பெரியார் சுட்டி காட்டுகிறார். அப்போ அண்ணாவும் கலைஞர் ஏன் காமராஜர் எதிர்த்தாங்க அப்படின்னா, இங்க முதல்ல மாத்தினாதான் நம்ம மேல அடுத்து பேச முடியும், நமக்கான பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்ற ஒரு காலத்தின் தேவை கருதி அவர்கள் ஒரு முக்கியமான நிலைப்பாடு அந்த கட்சியை உருவாக்குவது. அந்த கட்சி உருவாகும் போது அவங்களுடைய அதே கோல் என்ன அப்படின்னா, ஒரு சமத்துவ சமதர்ம ஈகாலிட்டேரியன் சொசைட்டி, சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதுதான் அவங்களுடைய லட்சியமா. நான் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிறேன். இப்போ திராவிடம்னா என்ன அப்படின்னு நிறைய டெஃபினேஷன் நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க. இப்போ திமுக தலைவர்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் எல்லாம், அதுதான் எங்களுடைய லட்சியம் அல்லது அதுதான் எங்களுடைய கோல், அதை நோக்கி தான் நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்ன்றத சொல்றாங்க. அதை தான் நான் திமுகவினுடைய பர்பஸ் ஆகும் பர்பஸ் ஆகும் நான் புரிஞ்சுக்கிறேன் இதுல இருந்து, நீங்க சொன்னதுல இருந்து. அதிமுகவினுடைய கொள்கை என்ன அப்படின்றது நான் இவ்வளவு நாள் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது அப்படின்றது திமுக எதிர்ப்பு அப்படின்றதான் அவங்களுடைய கொள்கையா சொல்லுவாங்க. எங்களோட எதிர்ப்பு என்ன? தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பு, சசிகலா கூட சொல்லுவாங்க தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், தீய சக்தி திமுக எதிர்ப்பு தான் அதிமுக, அவ்வளவுதான் அப்படின்ற சொல்றாங்க. அப்ப அந்த எதிர்ப்புன்றது இதோடய பூர்த்தி பார்க்கலாமா? அந்த சமத்துவ சமதர்ம சமுதாயம் அல்லது எல்லாருக்கும் எல்லாம்ன்ற எதிர்ப்பு தான் எங்களுடைய கோல் அப்படின்றத அவங்க மறைமுகமா சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அதிமுகவினுடைய அரசியல் என்பது ரொம்ப விசித்திரமானது. அவங்க நேரடியாக சமத்துவ சமதர்ம குடியரசு, அதாவது செக்குலர் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கு எதிரானவர்களா அப்படின்னா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா திமுக எதிர்ப்பு என்பதனுடைய அடிப்படை இதுவாக இருப்பதற்கு பின்னால் ஒரு சக்தி பயன்படுத்தி கொண்டதா அப்படின்னா பயன்படுத்தி கொண்டது. இந்த செக்குலர் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கை உருவாக்குவதற்காக தமிழ்நாட்டில் திமுக போராடி கொண்டிருந்த பொழுது 77 வரைக்கும், 77ன்னு சொல்றதை விட 72 அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆர் உருவான காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே ஹசீபன்ட்ட பேசின ஒரு இன்டர்வியூல கூட அதை நான் பதிவு பண்ணியிருந்தேன். சட்டப்பேரவையில விவாதம், சங்கரையாவுக்கும் முதலமைச்சர் கலைஞருக்கும் இடையில வாக்குவாதம். நில மீட்பு இயக்கம் என்று கம்யூனிஸ்ட் கட்சி பிரகடனம் பண்ணி எல்லா இடங்கள்லையும் பண்ணையார்களிடம் போய் நேரடியாக கைப்பற்றுவது, நிலங்களை கைப்பற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கைப்பற்ற போறீங்க? அவங்களே அதுக்கு திட்டங்களை விளக்கமா கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இதை நேரடியா மக்கள்கிட்ட போவோம், பிரச்சாரம் பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட நாளில் பேரணி ஒரு இடத்திலிருந்து தொடங்கி இன்னொரு இடத்தில் போய் முடியும், வழிநெடுக இருக்கக்கூடிய விவசாயிகளையும் அல்லது மற்றவர்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு அந்த பண்ணையாரிடம் போய் அவருடைய நிலம் எங்களுக்கு உரிமையானது என்பதை கோரி நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. வயலன்ஸ் இல்லாம இது சாத்தியம் இல்லை. அப்போ இது இன்ஹரண்டாவே உள்ளுக்குள்ள வயலன்ஸை உள்ளடக்கிதான் வரும். இந்த இடத்துல நடக்கிற வயலன்ஸை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா அப்படின்றது வேற. ஆனா ஒரு அரசாங்கம் நடக்கும் பொழுது அந்த அரசாங்கம் அந்த வயலன்ஸை பெர்மிட் பண்ண முடியாது. அப்ப கலைஞர் என்ன செய்கிறாருன்னா, பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்றாரு. அவ்வளவு பேரையும் பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணிட்டு அது நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறார். அப்போ இதை ஏன் தடுக்கிறீங்கன்னு சங்கரையா கேட்கிறாரு. ஏன் தடுத்தோம் அப்படின்னு கலைஞர் சொல்றாரு. நீங்க ஆட்சி செய்கின்ற கேரளாவிலேயே இதை செய்ய முடியாம தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது நீங்க என்னை குற்றவாளி போல பேசுவது சரியா அப்படின்றார். ஆனா கலைஞர் என்ன செய்தார் அப்படின்னா, சட்டப்பூர்வமாக அதை எப்படி செய்து காட்ட வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் அவருக்கு தெரிந்திருந்தது. அதனாலதான் இதுக்கு முன்னாடியே அவர் நில உச்சவரம்பு சட்டத்தை கொஞ்சமா கொண்டு வர்றார். நில உச்சவரம்பு சட்டம், உழுதவர்களுக்கே நிலம் சொந்தம் என்று சொல்லப்படுகின்ற சட்டம், குடியிருப்பவர்களுக்கே வீடு சொந்தமாகுகின்ற சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்களை கொண்டு வர்றாரு. அதுல ஒரு முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா,
1972-73 அந்த சட்டத்துக்கு பேர் வந்து இதுதான், நில உச்சவரம்பு சட்டம் தான். அதுல ஒரு பார்ட் என்ன சொல்லுது, நில உச்சவரம்பு சட்டம்னா ஒருத்தர் எவ்வளவு நிலம் வச்சிருக்கணும், ஒருத்தர் எவ்வளவு நிலம் வச்சிருக்கலாம்னு. காமராஜர் அதுக்கு முன்னாடி வந்து பல ஊர்கள் வந்து பண்ணையார்களுக்கு சொந்தமா இருக்கும். நான் 2 ஊர் வந்து ஐ மீன் லைக் 2 டிஸ்ட்ரிக்டே வந்து ஒரு 4 பேருக்கு சொந்தமா இருக்கும். அந்த மாதிரியான இப்பவும் இருக்கு. அது எப்படி அப்படின்றத பேசுவோம். இப்போ இந்த பண்ணையார்கள் வந்து இவ்வளவு நிலங்கள் வைத்திருக்க கூடாது. 35 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் காமராஜர் கொண்டு வந்தது. கலைஞர் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கரா அதை மாத்துறாரு. 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கரா மாத்துறது அந்த 72-73 சட்டத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, வேறு ஒரு இடத்திற்கும் பொருத்துகிறார். அது எங்க அப்படின்னா, கோவில் நிலம் என்பது கடவுளின் பெயரால் தானே இயங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த தனிநபருக்கும் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் தான் பொருந்தும். ஃபர்ஸ்ட் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் ஆஃப் லேண்டை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்தும் அதில் குடியிருப்பவர்களுக்கும் அதை உபயோகித்துக் கொண்டிருப்பவர்களுக்குமே சொந்தம் அப்படின்னு ஒரு சட்டத்தை எழுதுகிறார். இது கவர்னருக்கு போகுது. கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் ரிஜெக்ட் பண்றாரு. அதற்கு பிறகு எமர்ஜென்சியில் ஆட்சி கலைக்கப்பட்டது. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். அவங்களும் திராவிட கட்சியில் தானே சொல்றாங்க. இதை ரிவைவ் பண்ணிருக்கலாமே. கலைஞரால் உருவாக்கப்பட்டு கலைஞரால் செய்ய முடியாமல் போன அந்த கோவில் நிலத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிப்பது என்கின்ற திட்டத்தை ஏன் எம்ஜிஆரால செயல்படுத்த முடியல? அப்போ அவர் வெளிப்படையாக சொல்லிக் கொள்வது நான் அனைவருக்கும் எல்லாம் செய்ய வந்தவன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த மாதிரியான மக்களின் பங்காளன், ஆமா ஏழை பங்காளன் என்று சொல்லுவாரு. அது ஏழை பங்காளன்றது வந்து காமராஜரோட டைட்டில். தலைவன் வந்து ஒரு 4 பேருக்கு வீட்டுல வச்சு பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு வீட்டுல வச்சு 4 பேருக்கு அன்னதானம் போட்டுட்டு அந்த டைட்டில வந்து திருடிட்டு போயிட்டாரு. இப்போ அதுக்கு அவர் வேலை பார்த்தாருன்னு வச்சுப்போமே. இப்ப இதுல வந்து இந்த விஷயத்தை ஏன் செய்யல? நிலத்தை பகிர்ந்தளிப்பது குறித்தோ அல்லது கோவிலில் குவிந்திருக்கக்கூடிய சொத்துக்களை சமுதாயத்துக்கு பயன்படுத்துகின்ற வகையில் செய்வதற்கோ எதையாவது எம்ஜிஆர் செய்தாரா? இது எதையுமே எம்ஜிஆர் வந்து செஞ்சிருக்க மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, இது அல்டிமேட் கோல் அவங்களுக்கு இல்லை. அவங்களுடைய அல்டிமேட் கோல் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த போதே அந்த அல்டிமேட் கோல் வந்து முடிந்து போனது. அவங்க அல்டிமேட் கோல் என்ன? திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி நாங்கள் வர வேண்டும். அடுத்து 2வது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இனி ஒருபோதும் திமுகவை வரவிட மாட்டோம். அவ்வளவுதான் அவங்களுடைய கோல். நாங்கள் திமுகவை வரவிடாமல் செய்வதற்கு காரணம் என்ன? அதை சொல்லணும்ல. காரணம் என்ன சொல்லுவாங்க? ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஒண்ணு சொல்றேன். 1992 2 நிறுவனங்கள் சேர்ந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய டான்சி அப்படின்ற அந்த நிறுவனத்திடமிருந்து ஒரு நிலத்தை வாங்குகிறார்கள். அந்த நிலத்தினுடைய மதிப்பு 35 கோடி. அதை வந்து 5 கோடியிலிருந்து 7 கோடி வரைக்கும் பேசி முடிச்சிடுறாங்க. இப்போ 1996 சிஏஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு நிறுவனம் ஒண்ணு இருக்கு. அவங்க ஆடிட் பண்றாங்க. ஆடிட் பண்ணும் பொழுது டான்சி நிலத்தை இந்த 2 நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ததில் 28 கோடி இழப்பு. உடனே சும்மா இருப்பாரா சுவனாசாமி? சுப்பிரமணிய சாமி வந்து கேஸ் அடிக்கிறாரு. கேஸை போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல வந்து உயர்நீதிமன்றத்துல, சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து அந்த வழக்குல வந்து ஜெயலலிதாவுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு. அந்த 2 நிறுவனங்கள் யாரோடதுன்னா, ஒன்னு ஜெயலலிதாவோடது, இன்னொன்னு சசிகலாவோடது. இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த நிறுவனத்தை வாங்குறாங்க. அப்போ நிலத்தை வாங்குறாங்க. கவர்மெண்ட் நிலத்தை சீஃப் மினிஸ்டர் ஃப்ரெண்டும் வந்து தங்களுடைய நிறுவனத்தின் பேரில் வாங்கி கொள்கிறார்கள். அதாவது பச்சையா பாக்குறவனுக்கு எல்லாம் இப்படியாரா கொள்ளையடிப்பீங்க அப்படின்னு தெரியற அளவுக்கான ஒரு கொடூர கொள்ளையை வந்து அரங்கேற்றுகிறார்கள். 92 96 ரிப்போர்ட் வருது, கேஸ் போடுறாங்க, ஹைகோர்ட் மறுக்குது. ஆனா கீழமை நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது அது என்ன ஆயிருது அப்படின்னா, ஜெயலலிதாவுக்கு வந்து 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 50,000க்கு மேல அபராதமும் விதிக்கப்படுகிறது. ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட இன்னொரு 5 பேர் மேல, அந்த நிர்வாக இயக்குனர் அத்தனை பேரும் துணை போனவர்கள் மேல எல்லாம் குற்றம் சாட்டி இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்றது கொடுக்கப்பட்டு விடுகிறது. தண்டனைக்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யறாங்க. அந்த தண்டனை காலத்துல வந்து அவங்க சிஎம்ஆ கிடையாது, எம்எல்ஏவாவும் கிடையாது. போட்டிட்டு சுகவனத்திட்ட தோத்து போயிடுறாங்க 96. அவங்க எம்எல்ஏவும் இல்லை, எதுவும் இல்லை. அப்ப அவரு சாமானியரா கட்சி தலைவரா மட்டும் மாறுறாரு. அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்க முயற்சிகள் நடக்குது. இப்ப இங்கதான் என்ன ஆகுது அப்படின்னா, எலெக்ஷன் வருது. 2001 எலெக்ஷன் வருது. 2000 கன்விக்ஷன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணி அந்த தண்டனைக்கு எதிராக அப்பீல் பண்ணி தண்டனையை நிறுத்தி வைக்கிறார்கள். சென்டென்ஸை வந்து ஸ்டாப் பண்றாங்க. கன்விக்ஷனை ஸ்டாப் பண்ணல, சென்டென்ஸை ஸ்டாப் பண்றாங்க. கன்விக்ஷன் அப்படியே இருக்கு, சென்டென்ஸை மட்டும் தானே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இவங்க எலெக்ஷன்ல போட்டிடுறதுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்றாங்க. நாமினேஷன் தாக்கல் பண்ணா சுப்ரீம் கோர்ட்டும் சும்மா இருக்கல. உன்னைய சென்டென்ஸ் தானே சஸ்பெண்ட் பண்ணாங்க, உன்னை எப்படி நீ தேர்தலில் போட்டிடலாம், என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா திட்டி போட்டியிட விடாம செஞ்சிடறாங்க. ஜெயலலிதா போட்டியிடவில்லை. போட்டியிடாமலே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். முதலமைச்சராக பதவி ஏற்கலாமா? ஏற்கலாம். அடுத்த 6 மாசத்துல நின்று ஜெயிச்சு காட்டணும்.
முதலமைச்சரா பதவி ஏத்துட்டாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் என்னங்கடா நடத்திட்டு இருக்கீங்க, ஹேய் ஐ ஜோக் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து என்னமா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமா மிலார்டு, அதாவது 2 வருஷத்துக்கு மேல தண்டனை பெற்றால் எலெக்ஷன்ல தானே போட்டியிடக்கூடாது, சிஎம் ஆகக்கூடாதுன்னு சட்டத்துல எதுவும் இல்லையே, நான் சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சிஎம் ஆன உடனே இது சரிப்பட்டு வராது, தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை பாஸ் பண்ண. அப்பதான் ஜெயலலிதா வந்து ராஜினாமா செய்துவிட்டு விலகி பன்னீர்செல்வம் முதலாக சசிகலாவின் தயவால் அம்மாவின் ஆசி பெற்று சசிகலாவின் ஆசி பெற்று முதலமைச்சராக பதவியேற்கிறார். அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் வந்து அந்த சென்டென்ஸ் ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையுமே குவாஷ் பண்ணிடுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த வழக்கு எடுத்துட்டு போகப்படுது. போகும் பொழுது சரி நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க, ஆனா உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, அந்த மனசாட்சிக்கு துரோகம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாட்ட, மனசாட்சி இருந்தா எதுக்காக டான்ஸ் நிலத்தை 2 பேர்ல எழுத போறாங்க, வாங்க போறாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் வந்து மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம நடந்துங்க, நீங்க நடத்தி இருப்பது அப்பட்டமான அரசியலமைப்பு சட்டம் மோசடி அப்படின்ற கடுமையான வார்த்தைகளோட அந்த தீர்ப்பை அப்ஹோல்டு பண்ணி ஜெயலலிதா அதற்கு பிறகு ஆண்டிவெட்டியில போட்டிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக மாறுகிறார். இந்த கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது? ஊழலை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. சரி, அந்த ஊழலை கண்டுபிடித்து கலைஞர் இப்படி ஊழல் பண்ணிட்டாருங்க, கலைஞர் ஆட்சியில் இருந்தவங்க இப்படி ஊழல் பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒண்ணு நிரூபிச்சிருக்கணும்ல. அந்த நிரூபிக்கிற வேலைகள் எதையுமே அவர்கள் செய்தார்களா அப்படின்னா இல்ல. பொதுவான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தான் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படின்ற கோல் மட்டும்தான் எம்ஜிஆர் இருந்துச்சு. அதை அவர் செஞ்சாரு. அதை தாண்டி அவர் செய்த திட்டம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். தமிழ்நாடு முழுக்க அப்ப காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திட்டாரு. ஆனா அந்த திட்டத்தால வந்து செல்ஃப் சஸ்டெய்னிங்கா செயல்பட முடியறதுல சிக்கல் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கத்தின நிதி பிரச்சனை அல்லது உள்ளாட்சி அமைப்புகள்ட்ட இருந்து தான் நிதி போட வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அதுக்கு பிறகு அண்ணாவும் கலைஞரும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிடுறாங்க. எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா திட்டத்தை வந்து முழுமையா வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்றாரு. அவர் வந்து அந்த ஸ்கீமை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாரே தவிர, அதாவது ஒரு பெர்சனுக்கு 7 ரூபாய் அப்படின்னா இன்னில இருந்து 8 ரூபாய், சம்பளத்துக்கு இவ்வளவு, சமையலுக்கு இவ்வளவு, இப்படி ஒன்னொன்னுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ற வேலையை செஞ்சுட்டு சத்துணவு திட்டம், புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சத்துணவு திட்டம்னு பேரை மாத்தி அவர் எங்க கொடுத்தாரு? அவரெல்லாம் முட்டை கொடுக்கல. அவர் வந்து அதே சாம்பார் சோறை தான் போட்டாரு, ஆனா சத்துணவுன்னு பேர் வச்சுக்கிட்டாரு. இப்ப அடுத்து வந்து கலைஞர் தான் அதை முட்டையெல்லாம் கொண்டு வர்றாரு. முதல்ல வந்து கலைஞர் வந்து மாசத்துக்கு 2 முட்டை கொண்டு வந்தாரு. அடுத்து வாரத்துக்கு 1 முட்டை கொண்டு வந்தாரு. அந்த வாரத்துக்கு 1 முட்டை கொண்டு வந்துட்டு போகும்போதுதான் ஜெயலலிதா வந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு ஆமா என்ன முட்டையில என்ன புரோட்டீன் இருக்கு, எங்க கொண்டக்கடலையில எவ்வளவு புரோட்டீன் இருக்குன்னு தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டக்கடலை போட்டாங்க. கொண்டக்கடலை அந்த அளவுக்கு கிடையாது. அதாவது டெய்லி முட்டையில இருந்து நேரடியா புரோட்டீன் சோர்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட் வந்து எக் தான். ஆமா, வெறுமனே அது புரோட்டீன் மட்டும் இல்ல, ஃபேட், நல்ல ஃபேட்டும் அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த பிரச்சனையே என்னன்னா, பசங்களுக்கு 1921 இருந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்ற அடிப்படையில இப்ப பாடி மாஸ் இண்டெக்ஸ், அப்போ வந்து ரத்த பரிசோதனை, இதெல்லாம் செய்துதான் மாணவர்களுக்கு சோறு போடுற ஸ்கீமே தொடங்குறாங்க 21 இருந்து. அப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சத்துணவு இருக்கக்கூடிய ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நாள் வந்து பிடி வாத்தியார் எல்லாரும் ஹைட் அளப்பாரு, எல்லாத்துக்கும் வெயிட் செக் பண்ணுவாரு. எதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட் பேலன்ஸா இருக்கான ஒரு பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்புவாரு அந்த பிடி சார். அப்போ இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஜெயலலிதா வந்து முட்டையை நிப்பாட்டிட்டு கொண்டக்கடலை கொடுக்குறாங்க. அடுத்து வந்து கலைஞர் வர்றாரு, 1 முட்டை போட்டாதானே நீ நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து வாரத்தின் 3 நாட்கள் முட்டை, அப்புறம் வந்து வாரத்தின் அத்தனை நாட்களிலும் முட்டை. அப்ப கொண்டக்கடலையில நிப்பாட்டிட்டாரா? கிடையாது, கொண்டக்கடலையிலயும் புரோட்டீன் இருக்குல்ல, சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2யுமே சேர்த்து மாத்துறாரு. உண்மையான சத்துணவு அப்படிதான் வந்தது. ஜெயலலிதா வந்து இன்னொரு சத்துணவு கொண்டு வந்தாங்க. அது வந்து கேட்டா அதிர்ந்துருவீங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்களுடைய வேலையே ஒரு திட்டம் வந்ததுன்னா அந்த திட்டத்தை மதிப்பீடு செய்வதுதான் அவங்களுடைய வேலை. சத்துணவு திட்டத்தை மதிப்பீடு செய்யறாங்க. ஜெயலலிதா வந்த உடனே 2011-13 என்ன பண்றாங்கன்னா, சத்துணவில் கலவை சாதம், அதுவரை சாம்பார் சாதமாகவும் குழம்பு சாதமாகவும் இருந்தது, என்னவா மாறுது, வெரைட்டி ரைஸா மாறுது. பிரிஞ்சி, ஒரு நாள் பிரிஞ்சி, தக்காளி சாதம், லெமன் சாதம், புளியோதரை, தயிர் சாதம், இப்படி போகுது. அப்போ ஜெயலலிதா வந்து அதை இது பண்றாங்க, ஆய்வு செய்யறாங்க, அந்த ரிப்போர்ட் எழுதுறாங்க. அந்த ரிப்போர்ட் 30-32 பக்கம் தான் இருக்கும். அந்த பக்கத்துல வந்து என்ன எழுதுறாங்கன்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்றது பிள்ளைங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு, ஆனா கலவை சாதம் வெரைட்டி ரைஸ் போட்டதன் மூலமாக பிள்ளைகளுடைய ஊட்டச்சத்து இனிமேல் அதிகரித்து அவர்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் சரியாயிரும் அப்படின்னு எழுதுறாங்க. சாம்பார்லயாவது 4 காய் வந்து விழுகும், வெரைட்டி ரைஸ்ல என்ன வந்து விழுகும்?
வெரைட்டி ரைஸை கொடுத்தா எப்படி பாடி மாஸ்? அதே கார்போஹைட்ரேட் தான் கொடுக்குறீங்க. நீங்க புதுசா எந்த மினரலையும் எந்த விட்டமினையும் உள்ள சேர்க்கல. மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இல்லாம புரோட்டீன் இல்லாம உடம்பு வளராது. வெரைட்டி கார்போஹைட்ரேட்ல எப்படி நீங்க உடம்பு பல்க் தான் அதிகரிக்குமே தவிர அவங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து நியூட்ரிஷன் எதுவுமே கிடைக்காது. அப்போ வந்து மால் நியூட்ரிஷன் அப்படி மால் நியூட்ரிஷனை தீர்த்துரும்ன்றாங்க வெரைட்டி ரைஸ். அந்த அம்மா ஏங்க நீங்க 4 எலும்புச்சம்பழத்தை குடிக்கிறதுக்கும் 2 எலும்புச்சம்பழத்தை 10 பேர் சாப்பாட்டுக்கு பிழிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப எலும்புச்சம்பழத்தோட மினரல் நியூட்ரிஷன் எனக்கு எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. இப்படியெல்லாம் வந்து மோசடிகள் நடந்து கொண்டிருந்தது. சமத்துவம் சமதர்மம் சோசியலிசத்துக்கு எதிரானவர்களா அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான வித்தியாசம் இதை ஏன் செய்யறோம் அப்படின்றதுதான் கலைஞருக்கு தெரிஞ்சிருந்தது. அண்ணாவோ கலைஞரோ பெரியாரோ இதை ஏன் செய்யணும்? அதாவது மக்களுக்கு சோறு கொடுக்கறது அத்தியாவசியம். ஆமா அத்தியாவசியம். மக்களுக்கு பள்ளிக்கூடம் கொடுக்கறது அத்தியாவசியம். கலைஞர் தான் பியூசி வரைக்கும் படிப்பை இலவசமாக்குறார். கல்லூரி படிப்பை இலவசமாக்கியது திமுக அரசு வந்ததற்கு பிறகுதான். அதாவது ஆரம்ப கல்வியிலிருந்து கல்லூரி வரைக்கும் படிப்படியாக இலவசமாக மாற்றியது திமுக அரசு தான். அப்ப கல்வி இலவசமாக கொடுக்கறது அது அரசாங்கத்தோட அடிப்படை. அடுத்து மருத்துவம், அது அரசாங்கத்தோட கடமை. நிலத்தை பிரிச்சு கொடுக்கறது அரசாங்கத்தோட கடமையான்னு கேட்டோம்னா அது அப்படி ஒன்றும் இல்லை. ஆனா கலைஞர் சாகிற வரைக்கும் நிலத்தை பிரிச்சு கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. பஞ்சமில் இணைப்பு இயக்கம்னு திரும்ப நடத்துறாரு, அதுக்கு ஆதரவு தெரிவிப்பார். அதுக்கு கூடுமான வரையில் தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கும்னு சொல்லுவாரு. அதே போல கடைசி வரைக்கும் நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு நிலம் வழங்கி பட்டா வழங்குற திட்டத்தை அறிவிச்சாரு. இப்போ நீங்க ஐ பெரியசாமி கேட்டீங்க அப்படின்னா அவர் டேட்டா வாரியே அடிக்கிறாரு. எவ்வளவு கொடுத்தோம், எந்தெந்த வருஷம் என்னென்ன கொடுத்தோம், இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. அப்போ யாருமே ஃபோக்கஸ் பண்ணாத ஏரியா இந்த லேண்டு. இந்த லேண்டை வந்து கலைஞர் ஃபோக்கஸ் பண்ணார்ல, இந்த ஃபோக்கஸை எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கொடுத்தது கிடையாது. மற்ற எல்லாமே கண்டினியூம் தான். கலைஞர் வந்து ஆரம்ப சுகாதார நிலையமா அது அப்படியே கண்டினியூ ஆகும் ஜெயலலிதா வரைக்கும். கலைஞர் வந்து மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியா அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்க. கலைஞர் ஸ்கூல் எஜுகேஷனை ஃப்ரீ பண்றாரா அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்க. கலைஞர் பிரிட்ஜ் கட்டிட்டாரா கன்டினியூ பண்ணுவாங்க. ஆனா கலைஞர் லேண்டு கொடுத்தாருன்னா கன்டினியூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் டெல்டால இருந்து வந்தாரு. டெல்டால லேண்டு யாருகிட்ட இருக்குதுன்றது அவருக்கு தெரியும். அந்த லேண்டு யாருகிட்ட இல்லாம இருக்கு, அந்த லேண்டு இல்லாததுனால அவங்க என்ன பாடுபடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எந்த லேண்ட்ல அவங்க அடிமையா இருக்கிறாங்களோ அதே லேண்டை அவங்களுக்கு சொந்தமாக்குற வேலையை கலைஞர் மட்டும்தான் யோசிச்சாரு. அதை செய்ய முயற்சி பண்ணாரு. ஆனா அதுக்கான எந்த முயற்சி இந்த 2 பேரும் செய்யல. அப்போ சமத்துவம் சமதர்மம் அப்படின்றது, அந்த சோசியலிசம் அப்படின்றது வந்து வெறுமனே சோறு போடுறதோ 2 இட்லி 1 இட்லி நான் சாப்பிட்டு 1 இட்லி நீ சாப்பிடுறது மட்டும் இல்ல. அது அடிப்படையில் நிலம் தொடர்புடையது இல்ல. அப்ப அந்த நிலத்தை வந்து அமைப்பதற்கான வேலைகளை கலைஞர் செய்தார். இதை என்றைக்காவது இவர்கள் யோசித்திருக்கிறார்களா? 2வது அந்த நுழைவுத் தேர்வு ஒழிப்பு அப்படின்றதுல வந்து ஜெயலலிதா காட்டின அவசரம். இப்போ இந்த நுழைவுத் தேர்வுகள் மக்களுக்கு எதிராக இருக்கின்ற கருத்துருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஜெயலலிதா 2005 சட்டப்பேரவையை கூட்டி இன்று முதல் நுழைவுத் தேர்வு ரத்து. ஆஹா அற்புதமான திட்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல போய் குவாஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் வந்தாரு. 2006 வந்த உடனே குழு அமைச்சாரு. 2007 ரிப்போர்ட் எடுத்தாரு. 2007 அரசாங்கத்துடைய 3வது சட்டமாக அதை நிறைவேற்றுகிறார். அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க, அதை குவாஷ் பண்ண முடியல. அப்போ ஒரு விஷயத்த ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படின்ற அந்த மக்களை பற்றிய அடிப்படையான சிந்தனை இருப்பவர்களால் மட்டும்தான் இதை உருப்படியாக செய்து முடிக்க முடிந்திருக்கிறது. அது இந்த 2 பேர்ட்டையும் மிஸ்ஸிங். அதனாலதான் அவர்கள் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் அந்த ஒரு சமத்துவத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் எதிரான முடிவுகளை எடுத்தார்கள். எதனால ஆடு கோழி பள்ளியிட தடை சட்டத்தை ஜெயலலிதாவில் கொண்டு வர முடிந்தது? எப்படி பொருளாதார இடஒதுக்கீடுன்றதை எம்ஜிஆரால கற்பனை செய்து பார்க்க முடிந்தது? ஒரு ஈகலிட்டேரியன் சொசைட்டி அமைக்க விரும்புற வந்து இந்த மாதிரி கற்பனாவாத பொருளாதாரத்தின் அடிப்படையில வந்து இதை செய்வானா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இதுதான் இந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. கலைஞர் சர்வ்டு ஹிஸ் பர்பஸ். எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா ஆல்சோ சர்வ்ட் பை டிஃபீட்டிங் கலைஞர். அவ்வளவுதான். இப்ப கலைஞர் இருந்த முற்போக்கான அம்சம் எதுவும் இவங்கள்ட்ட இல்லை. நீங்க சொன்னதுல ராஜாங்க ரீதி அரசாங்க ரீதியில கலைஞர் செய்த நல்ல திட்டங்களை எதெல்லாம் மக்கள் கிட்ட ஒர்க் அவுட் ஆகுதோ அதை இவங்க பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அதை பிடிச்ச அதை ரிஃபைன் பண்றது அதை செஞ்சுக்கிட்டாங்க. அதேமே கூட உருப்படியா பண்ணலன்றத சொல்லியிருந்தீங்க. கலைஞர் இருந்த முற்போக்கான அம்சம் இருக்குல்ல, மக்கள் வந்து கலாச்சார ரீதியாக எப்படி பின்னாடி இருக்காங்க, அவங்களை எப்படி மாத்தணும் அப்படின்றதுல எப்படியான நிலைப்பாடை எடுத்தாங்க? ரொம்ப பேசிக்கா சமத்துவபுரத்தை சொல்லலாம். இந்த சமத்துவபுரத்தை வந்து கிட்டத்தட்ட கலைஞர் உருவாக்கியதற்கு பிறகு அதுல வந்து வீடுகள் கட்டப்படுகிறது, மக்கள் குடியேறுகிறார்கள். அதுல அவர் எப்படி பிளான் பண்ணியிருப்பாரு அப்படின்னா 100 வீடு கட்டுறாங்க அப்படின்னா முதல் வீடு பழங்குடி, 2வது வீடு பிசி, 3வது வீடு பட்டியல், 4வது வீடு எம்பிசி, 5வது வீடு அப்படிதான் ஒதுக்கணுமே. இப்படிதான் அவரை நம்பர் பண்ணுவாங்க. இந்த நம்பர் வீடு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க அங்க உள்ள விட்டீங்கன்னா எல்லா பேரும் ஏய் நம்ம பூரா இங்க வருவோம்ப்பா, அவங்கள பூரா அங்க விடுவோம்ப்பானா அதை ஒரு புது ஊரா மாத்திடுவாங்க, புது சேரியா மாத்திடுவாங்க.
அப்ப எதை யாரு கொடுக்கணும் அப்படின்றது தெளிவு. அடுத்து ஒரு டாக்டர் வந்து மாற்றுத்திறனாளிகளையா சேர்க்காம விட்டீங்கன்னு மாற்றுத்திறனாளிகளையும் உள்ள சேர்க்கிறாரு. அப்ப இப்படி வந்து ஒன்னொன்னா எவால்வ் பண்றாரு. கலைஞர் இதை செய்யறாரு. அடுத்து உழவர் சந்தை. உழவர் சந்தை வந்து இன்னைக்கும் வந்து நேரடியாக அவர்களே சந்தைப்படுத்தல் அப்படின்றது எவ்வளவு எளிமையான விஷயமா இருக்கு. அப்ப அதை செய்யறாரு. டைடல் பார்க்கையும் அவர் ஒரே நேரத்தில் டைடல் பார்க்கையும் ஒரே நேரத்துல கட்டுறாரு. 99 அவர் செஞ்சது உழவர் சந்தை, 2000 டைடல் பார்க். ரெண்டுக்கும் 6 மாசம் வித்தியாசம் தான். 6 மாசத்துல இந்த ரெண்டையும் அவர் ஃபோக்கஸ் பண்ணாரு. இது ரெண்டையுமே செஞ்சாருல. இந்த மூணையும் சமத்துவபுரம், உழவர் சந்தை, டைடல் பார்க், 3 கனவுகள் மக்களுக்கு. அனைவருக்கும் தேவையான வீடு, என்னுடைய பொருட்கள் நல்லா வியாபாரமாகணும், இப்படி ஒரு உயரிய நிறுவனத்துக்கு என் பிள்ளைகள் போகணுன்ற ஒரு 3க்குமான திறவுகோள் இந்த 3. இதை ஜெயலலிதா என்னவா மாத்தினாங்க அப்படின்னா ஒண்ணுமே செய்யல. சமத்துவபுரத்தை அவர் நினைத்திருந்தால், சரியாக மேம்படுத்தி இருந்தால் இன்றைக்கு அதை மிகப்பெரிய திட்டமா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனா செய்யல. கலைஞர் விட்டுட்டு போன இடத்தில் அது அப்படியே இருந்தது. இப்ப வந்து மறுபடியும் அந்த சமத்துவபுரத்தை மீட்டெடுப்பதற்கான வேலையை ஸ்டாலின் அரசு செய்யும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சரின்றதுதான். இன்னைக்கு வரைக்கும் யார் என்ன பேசினாலும் திரும்ப வீட்டுக்கு போகும்போது சேரிக்கோ போகணுன்றதான் மிகப்பெரிய பிரச்சனை. என்ன சொன்னாங்கன்னா, ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா கட்டியிருக்கீங்க. ஏங்க இன்னைக்கு வீடு வாங்குற பூரா ஒதுக்கி தானே வாங்குறான். மதுரையில வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வீடு வாங்குவான். மதுரையில இருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி தான் வாங்குறான். அது திருமங்கலத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி திறந்தாரு அந்த சமத்துவபுரத்தை. அதை வந்து ஊருக்கு வெளியே இன்னைக்கு அது பைபாஸ்ல இருக்கு. இன்னைக்கு அதனுடைய லேண்ட் வேல்யூ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸுக்கு விட்டுருந்தோம் அப்படின்னா அதனுடைய லேண்ட் வேல்யூவே வேற. அதை வந்து மக்களுக்காக அவர் செய்யறாரு. அப்போ இதை ஒண்ணுமே செய்யல ஜெயலலிதா, கண்டுக்கவே இல்லை. பாலடைந்து போனதாக கைவிடப்பட்ட திட்டமாக மாற்றிருக்கிறார். உழவர் சந்தை, எனக்கு தெரிஞ்சு உழவர் சந்தை இப்பதான் மறுபடியும் திறக்கிறாங்க. இடையில பல காலம் வந்து உழவர் சந்தை வந்து இழுத்து மூடப்பட்டு கிடந்தது. அடுத்து டைடல் பார்க்கை கலைஞர் உருவாக்குனார். அந்த டைடல் பார்க்கை சென்னையில உருவாக்குனார். மதுரையில ஒண்ணு உருவாக்கப்பட்டது. எல்லா மாவட்டங்கள்லயும் கேப் இருந்துச்சுல, அந்த மாவட்டங்கள்ல எல்லாம் நீங்க அதை உருவாக்கி இருக்க வேண்டியதானே, ஏன் உருவாக்கல? அப்போ இந்த சமுதாயம் எங்கிருந்து எங்கு மாற வேண்டும் என்கின்ற அந்த யோசனை தான் ஒரு முற்போக்கான அம்சம். அந்த யோசனை ஜெயலலிதாவிடம் சுத்தமாக இல்லை. கலைஞர் அதை யோசிச்சாரு. எப்படின்னா 1970 வந்து எல்காட்ன்ற நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கார்டேஜ். தமிழ்நாட்டுல வந்து மின் உதிரி பாகங்கள், அப்போ வந்து ஹார்ட்வேர்ஸ் மட்டும்தான், சாஃப்ட்வேர் அப்ப கிடையாது. ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங்க்கு, எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங்க்கு தனியா ஒரு காம்ப்ளெக்ஸ் வேணும்னு எல்காட் அப்படின்றத உருவாக்குறாங்க. அப்ப மற்றவங்களுக்கு சிட்கோ இருக்கு, சிப்காட் இருக்கு, மினி இண்டஸ்ட்ரீஸுக்கு இருக்கு, என்டர்பிரைசஸுக்கு தனியா இருக்கு. இப்படி வேலைகள் இது எல்லாமே 70 இருந்து 72க்குள்ள சிட்கோ, சிப்காட், எல்காட் இவ்வளவு உருவாக்குறாரு. அதற்கு பிறகு 89 அவர் வந்து கணினி அறிவியல் அப்படின்ற பாடங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் வருது. இன்னைக்கு இந்தியாவில் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல லீடர் யாருன்னா தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் 89 இருந்து செமிகண்டக்டரை பற்றிய அறிவியலை சொல்லிக் கொடுப்பதற்கான வேலை இங்க தொடங்குகிறது. அடுத்து 99 இந்திய அளவுல வந்து தொழில்நுட்ப புரட்சி, அதாவது குளோபலைசேஷன் நடக்குது. குளோபலைசேஷனுக்கு பிறகு கலைஞருடைய அந்த ஆட்சி காலத்துல வந்து 96 2001 வந்து 97 ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் அவர் கொண்டு வர்றது 2 சட்டங்கள் கொண்டு வர்றாரு. ஒன்னு தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசி, இன்னொன்னு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தேசிய அளவில் வந்தது 2006. கலைஞர் கொண்டு வந்தது 1997. ஒரே நேரத்துல ரைட் டு இன்ஃபர்மேஷனும் ஒரே நேரத்துல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசியும் ஒரே நேரத்துல. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசியை இவர் கொண்டு வரும் போதே இதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர் கையில இருந்துச்சு. ஏன்? எல்காட் ஏற்கனவே இருந்தது. அப்போ அதை இன்னும் மேம்படுத்துவதற்கு டைடல் பார்க் உருவாக்குறாரு. இன்றைக்கு மகாபலிபுரம் ரோடே வந்து இதா மாறுது. இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜெயலலிதா திறந்திருக்காரா? அப்படி திறந்திருந்தார் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு ஏதாவது திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா, யோசனை செய்யப்பட்டிருக்கிறதா? இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு மாத்துறதுக்கான வேலை நடக்குது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இதே தகவல் தொழில்நுட்ப புரட்சி நடந்து கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் தான், இந்தியா லிபரலைஸ் ஆகி கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. கலைஞர் கருணாநிதிய லைஃப்ன்ற புத்தகத்துல ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட கலைஞர் பேசும் பொழுது இந்த லிபரலைசேஷன் சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் உயர் சாதியினர் மத்தியிலே கூர்மைப்படுத்தி இருக்கிறது அப்படின்ற குறிப்பை கலைஞர் பதிவு பண்றாரு. அப்போ இதுல ஒரு மாஸ் பீப்புள் பார்ட்டிசிபேஷனை உருவாக்கணும். எப்போது அது முழுமையாக ஜனநாயகப்படுகிறதோ அப்போதுதான் அது வெகு மக்களுக்கானதாக இருக்கும். அப்ப அதை ஜனநாயகப்படுத்துவதற்கான வேலைகளை கலைஞர் இங்க இருந்து செய்யறாரு. எப்படி? அது இன்ஜினியரிங் காலேஜஸா இருக்கட்டும். அப்போ வந்து என்ன கான்செப்ட் என்ன? இன்ஜினியரிங் காலேஜ் அதை பிரைவேட்டை கொடுத்துருங்க, நீங்க ஏன் நடத்துறீங்க? கவர்மெண்ட் டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டு கவர்ன். மற்ற வேலையெல்லாம் கவர்மெண்ட் செய்ய தேவையில்லை, நீங்க மேற்பார்வை பார்த்தா போதும்னு.
அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு இதுல ரோல் இருக்கு, இதை டெமோக்ரட்டைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு, நாங்க காலேஜ் கட்டுவோம்னு அவர் அதுக்கு பிறகு 8 இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பிரான்ச்சாக தமிழ்நாடு முழுக்க உருவாக்குகிறார். அப்போ இது எல்லாம் ஏன் செய்யப்பட்டது, எதற்காக செய்யப்பட்டது? இந்த சமுதாயம் முன்னேறுவதற்காக. அடுத்து நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட போது, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர்னு பேசுறோம். இந்த வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் அப்படின்றது எப்படி உருவாக்கப்பட்டது? முதல்ல கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டது, அடுத்து கல்வி நிலையங்கள் அரசு தரப்பில் இலவசமாக்கப்பட்டது, அதற்கு பிறகு நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதை படிப்படியாக ஒன்றொன்றாக அவர் செய்து கொண்டிருந்தார். முதல் தலைமுறை பட்டதாரிக்கான இடஒதுக்கீடா இருக்கட்டும், தமிழில் படித்தவர்களுக்கான முன்னுரிமையாக இருக்கட்டும். ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ தமிழ்ல படிக்கிறதுன்றது வந்து இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் வேர்ல்ட்ல வேஸ்ட் ஆஃப் டைம். அப்போ அவனுக்கு என்ன செய்யறது? அவனுக்கு அரசு வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுத்தார் கலைஞர். அப்ப இதுதான் தாய்மொழியை ஒரே நேரத்தில் தாய்மொழியும் வளர்க்க முடிந்தது, தொழில்நுட்ப அறிவையும் அவரால் வளர்க்க முடிந்தது. அதற்கு அடுத்து கடைசி வரைக்கும் அவருடைய இந்த எக்ஸ்பான்ஷன், இதை எப்படியாவது எல்லாரையும் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்ற இது இருந்தது. ஜெயலலிதாட்ட வந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சிகள் இருந்ததா அப்படின்னா, அவர் பாப்புலரா இதை செய்ய விரும்பினார். இப்படி அடிப்படையில இவ்வளவுலாம் யோசிக்காம, வேணா தண்ணி வேணுமா அந்த 10 ரூபாய்க்கு பாட்டில் வைக்கிறேன் வாங்கிக்க, சாப்பாடு வேணுமா அந்த 2 ரூபாய்க்கு இட்லி. ஆனா அவருக்கு அது தெரியாம இருக்கலாம், மக்களுக்கு அது எந்த அளவுக்கு பயன்பட்டது, அந்த அம்மா உணவகமோ அல்லது வாட்டர் பாட்டிலோ. அப்ப கூட விமர்சனம் வந்தது, இலவசமா தண்ணி கொடுக்கணும். இலவசமா ஏற்கனவே தண்ணீர் இருந்தது, அது முறையா செயல்பாட்டுல இல்லை, அப்போ நம்மளே வித்துருவோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கலைஞர் என்ன பண்றாரு அப்படின்னா, டீசலினேஷன் பிளான்ட் உருவாக்குறாரு. அதுல இருந்து வந்த தண்ணீரை வந்து ஜெயலலிதா வந்து பாட்டில் பண்ணி இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா டிஎன்எஸ்டிசி பஸ்லயும் மேல 2 லோடு ஏற்றி அனுப்பி விட்டுருவாங்க. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்கக்கூடிய கடைகளுக்கு அது போகும். இப்போ அதெல்லாம் வந்து பல பேருக்கு வந்து தாகத்தை தீர்த்தது. ஒரு நல்ல குடி தண்ணீர் பாட்டில்ல நானும் நல்லா குடிக்கிறேன் அப்படின்ற ஒரு இதை அடுத்து வந்து அம்மா உணவகமா இருக்கட்டும், அது வந்து ஒரு பெரிய ஜெயலலிதாவிடமிருந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு திட்டம். முறையா அந்த அம்மாவுக்கு கொடுத்த பேருக்கு தக்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அந்த உணவகம் திறந்த போதுதான். அப்போ இந்த மாதிரி சில பாப்புலரா அவங்களால செய்ய முடிந்தது. ஆனா விஷன் கிடையாது. சரி சாப்பாடு கொடுத்துட்டீங்க, வாட் நெக்ஸ்ட்? ஏய் சாப்பாடு தான்டா கேட்ட, கொடுத்துட்டா அப்படின்றது மட்டும்தான் அந்த அம்மாவோட பதிலா இருக்கும். டைடல் பார்க் ஏன் திறந்தீங்க? எல்லாரும் வேலைக்கு வருவாங்க. சரி டைடல் பார்க்ல வேலை கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் நீ ரிசர்ச் பண்றதுக்கு பக்கத்திலே நான் எல்லா ஆய்வகங்களையும் திறந்து வைக்கிறேன், அந்த ஆய்வகங்கள்ல ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் வா நான் பாலிசி மேக்கரா தமிழ்நாடு திட்டக்குழுல ஒன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கீமேட்டிக்ஸ் இருந்துச்சுல, இது ஜெயலலிதாட்ட கிடையாது. ஜெயலலிதா வந்து உனக்கு அவங்க வந்து ஒரு மகாராணி. நீங்க இது அப்படியே பொறுத்துக்கலாம். ஆமா, நீங்க இந்த முத்து படத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் சாப்பிட போவாங்க, சேரட்ல வந்து தப்பிச்சு போயிருவாங்க. யாரு? ரஜினியும் மீனாவும். அப்போ வந்து ரஜினி வந்து திரும்பி பார்ப்பாரு, இந்த அம்மா போற வழியெல்லாம் மோதிரம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா வந்து போடுவதுதான் ஜெயலலிதாவுடைய ரோல். எம்ஜிஆரும் வந்து கிட்டத்தட்ட அதே மனநிலையில் இருந்தவர் தான். ஆனா கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் அப்படின்றதுனால அவர்கிட்ட பேசிக்கான சில குணங்கள், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இருந்ததே தவிர விஷன் கிடையாது. இதை வந்து மொத்தமா மாத்துறதுக்கு என்ன தேவை அப்படின்ற அந்த ஏன்னா கலைஞர் இது ஏன் தெரிஞ்சது அப்படின்னா, அவருக்கு வந்து பெரியாரியமும் தெரியும், மார்க்சியமும் தெரியும், அம்பேத்கரியமும் தெரியும். அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் சமகாலத்தில் வாழ்ந்தவராக, அதே சமகாலத்தில் ஒரு முக்கியமான தலைவராக எழுந்தவராக கலைஞர் மாறுகிறார். இவரும் அதே காலத்துலதான் இருந்தார். ஆனா இவருக்கு அந்த அடிப்படை புரிதல் கிடையாது, கலைஞருக்கு அந்த அடிப்படை புரிதல் இருந்தது. இந்த கட்சி அப்படிதான் சர்வே ஆச்சு, இல்லைன்னா இந்த பார்ட்டி சர்வேவே ஆயிருக்காது. ஒன்றும் இல்லை, அந்த 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார் இல்லையா, 72 கட்சி ஆரம்பிச்சப்ப யாரும் போல. ஆனா எப்ப போனாங்க அப்படின்னா ஆட்சியை கலைச்ச உடனே ஓடினாங்க. அப்ப கூட அதை பத்தி அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, கழகம் ஆட்சியில் இருந்தவரை அதன் சுகங்களை அனுபவித்து விட்டு ஆட்சி கலைக்கப்பட்டவுடன் இனி இங்கிருந்தால் பயனில்லை, துன்பம்தான் என எண்ணி ஒரு சிலர் கட்சியை விட்டு சென்றார்கள். அவர்களை பற்றி அப்போது முரசொலி ஏட்டில் பணியாற்றி தன் இளம் வயதிலேயே மாண்டு விட்ட தம்பி இளம் துறவி எழுதிய கவிதை அப்படின்னு நெஞ்சுக்கு நில அந்த கவிதையை கோட் பண்றாரு. நேற்று ஒரு தலைவனின் நேர்த்தியினை கூறியவன் நிற்கின்ற இடம் இன்று வேறு, அவன் நிலைகெட்ட நிலையினை பாரு, திசை காற்றடிக்கும் நேரத்திலே தூற்றிக்கொள்ளும் நோக்கமுள்ள கயமை அந்த கயவரை சாடி மனம் மாறு, எச்சிலை போல இங்கு பிச்சையிடும் பதவிக்கு ஏங்கியவர் ஆசை மனம் தூண்ட, ஒரு இரவுக்குள் வேலியினை தாண்ட மான அச்சமிலா மனிதரும் அரசியல் அரங்கத்தில் ஆடுகின்ற விந்தை என்ன விந்தை, அதை ஆதரிப்பார் சிந்தை என்ன சிந்தை, ஈரத்துணி உலரும் முன் இடம் விட்டு இடம் தாவும் லட்சியவாதிகளும் உண்டு, பணம் எண்ணுவதே இவர் செய்யும் தொண்டு, அந்த ஈரமிலா நெஞ்சுடையார் மாறுகின்ற காலம் வரை இங்கு இல்லை நல்லாட்சி என்று திசை எட்டினும் கூறுவளம் சென்று. அப்போ கொள்கை அப்படின்றதுல வந்து அப்ப கூட வந்து முதல்ல கொள்கை தான்.
மான அச்சமிலா மனிதரும் இங்கு வாழுகின்றார், அவர் ஆடுகின்ற ஆட்டம் என்ன ஆட்டம், விந்தை என்ன விந்தை அப்படின்றது வந்து ரொம்ப, அதுதான் அந்த கட்சியை வந்து தொடர்ந்து இயக்கி இருக்கு அப்படின்னு. இன்றைக்கு அது வந்து ராஜேந்திர பாலாஜிக்கோ செல்லூர் ராஜுவுக்கோ ராஜன் செல்லப்பாவுக்கோ இதே வரிகள் பொருந்தும். நேத்து வரைக்கும் நீங்க வந்து பாஜக இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க, இன்னையில இருந்து உடனடியா எவ்வளவு சீக்கிரமா வந்து பாஜகவோடு கூட்டு அப்படின்றத வந்து ஜஸ்டிஃபை பண்ணி இந்து முன்னணி கூட்டத்துல பெரியாரை கேவலப்படுத்துகின்ற மேடையில நீங்க போய் உட்கார்றீங்க அப்படின்னா இதை விட அவமானம் உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்க முடியுமா? ஆனால் அந்த அவமானத்திற்கு அச்சப்படாத கட்சியாகத்தான் அதிமுக உருவானது அப்படின்னு கலைஞர் குறிப்பிடுகிறார். ஆனா இன்றைய மதிப்பீடு என்ன வருது அப்படின்னா, மாத்திக்கிட்டாங்க, ஜெயலலிதா வந்து திருத்திக்கிட்டாங்க, அவங்க வந்து காலப்போக்கில் பல விஷயங்களை மாற்றிக்கொண்டார்கள். ஆனா பாவம் கலைஞர் மாற்றிக்கொண்டார்கள் அப்படின்னா அதை சொல்ல மாட்டாங்க. கலைஞர் முதலில் அப்படி செய்தார், பிறகு இப்படி மாற்றிக்கொண்டார், கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஜெயலலிதா செய்தா அது கோர்ஸ் கரெக்ஷன், கலைஞர் செய்தால் அது தவறு. காரணம் அந்த இரண்டு பேரும் பிறந்த சமூக பின்னணி இதற்கு பின்னால் பெரிய வினையாற்றுகிறது. ஏன் வி.கே. பாண்டியனை தேர்ந்தெடுத்து அந்த வி.கே. பாண்டியனை வந்து குற்றவாளி என்றும் திருடன் என்றும் அமித்ஷாவும் மோடியும் பேசினார்களோ அதே பின்னணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களையும் வைத்துத்தான். ரெண்டுக்கு ஒரு பொதுமை இருக்கிறது. அப்போ ஜெயலலிதா வந்து சில விஷயங்களை பிற்காலத்தில் கூட பின்வாங்குவதற்கு தயாரான ஒரு கட்சி அந்த கட்சி. எப்படியெல்லாம் பின்வாங்குவாங்கன்னா, பொருளாதார இடஒதுக்கீடு ரிவர்ஸா பின்வாங்கிரு, அடுத்து ஆடு மாடு கோழி பலியிட தடை, ஐயோ பேக்ஃபயர் ஆகுதா பின்வாங்கிரு, அடுத்து கட்டாய மதமாற்ற தடை சட்டம் பேர்ல மதமாற்ற தடை சட்டமா, ஐயோ பேக்ஃபயர் ஆகுது பின்வாங்கிரு. இப்படி வந்து எதாவது ஒண்ணு செஞ்சு பாக்குறது, அது தப்பாயிருச்சு அப்படின்னா பின்வாங்குறது. இந்த பின்வாங்குறதும் அரசியல்ல முக்கியமானது. அதை அதிமுக கடந்த காலத்துல செஞ்சிருக்குது, அது பலன் கொடுத்திருக்குது. அதை கூட செய்ய முடியாமல் பின்வாங்கியதிலிருந்து மீண்டும் பின்வாங்குவதாக அதிமுக இன்றைக்கு மாறி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியால் கொள்கை ரீதியாகவும் அந்த கட்சியை வழிநடத்த முடியவில்லை, அல்லது தனி மனித செல்வாக்காலும் வழிநடத்த முடியவில்லை, அல்லது ஏதோ ஒரு இலக்கை நிர்ணயித்து. இப்போ ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு நோக்கம் இருந்தது, கலைஞர் ஆட்சியை ஒழிப்பது, திமுக ஆட்சியை ஒழிப்பது. இப்ப இருக்கிறவங்களுக்கு ஸ்டாலின் ஆட்சியை ஒழிப்பது அப்படின்னு அதை இடையீடு செய்து கொண்டாலும் கூட அதுல அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. இவங்களுக்கு பின்னால் இருந்து இயக்குபவர்களுக்கு அந்த பர்பஸ் இருக்கு. அதனாலதான் அவர்களிடம் கரெக்டா அணி சேர்ந்திருக்கிறார்களே தவிர, இது வந்து ஒரு வரலாற்று கூட்டணி இப்போது உருவாகி இருக்கிறது. திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பது யாருடைய வரலாற்று நோக்கமோ அந்த வரலாற்று நோக்கம் உள்ளவர்களுக்கும் இடையே அந்த நோக்கத்தை உருவாக்கி கொண்டவர்களுக்கும் ஒரு பிணைப்பு ஏற்பட்டு அது ஒரு பாச போராட்டமாக மாறி இருக்கிறது. பெரியாரை விட்டு கொடுப்பதற்கெல்லாம் தயங்க மாட்டார்கள். நாளைக்கே திமுகன்ற ஒரு கட்சியை பேன் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, பெரியாராவது டேஷ் ஆகுதுன்னு பேசுவாங்க, இதே அதிமுக பேசும். அப்படிப்பட்ட கட்சி தான் அந்த கட்சி. அப்போ இதுதான் அவர்களுடைய பேக்ட்ராப். பின்வாங்கிய கட்சியா? ஆமா. முன்னேறிய கட்சியா? ஆமா. இப்படி எல்லா டெம்ப்ளேட்டுக்கும் ஆமா போடக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி. ரைட். ஒரு கொள்கை இல்ல, மக்கள் பற்றினா ஒரு அக்கறை இல்ல, இந்த தமிழ் சமுதாயத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணுன்ற அந்த பார்வை இல்லாத ஒரு கட்சியாக அதுதான் அதிமுகவுடைய வரலாறாக இருந்திருக்கு. கலைஞருக்கு ஒரு விஷயம் இருந்திருக்கு, திமுகவுக்கு ஒரு விஷயம் இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு, இன்னமும் அந்த கேம் வந்து விளையாண்டுதான் ஆகணும். அது வந்து இப்போ எப்படி சொல்றது, விளையாடுறவன் அடிக்கிறவன் இருக்கிற வரைக்கும் தடுக்கிறவன் இருக்கதான் செய்வான்ற அளவுல இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இந்த போர் அப்படின்றது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும்ன்றத புரிஞ்சுக்க முடியுது. ஃபைனலா என்னுடைய கேள்வி அப்படின்றது, பட் அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ஹேண்டை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாடு மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத ஒரு கட்சி மீது எப்படி தமிழக மக்கள் திரும்ப திரும்ப எப்படி அந்த கட்சியை தேர்வு செய்தாங்க? மக்களுக்கான பர்பஸ் அப்படின்றது என்ன? எப்படி அதிமுகவில் தமிழ்நாட்டை இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்ய முடிஞ்சது? அண்ட் இப்பவுமே கூட நம்ம எடுத்துக்கலாமே, இன் ஜெனரல் வந்து ஒப்பீர் என்ன, திமுக அதிமுக ரெண்டும் மோசமான கட்சி, அதிமுக காரன் கூட பரவாயில்லப்பா, அதாவது திமுக வந்தா சட்டம் ஒழுங்கு வந்து சரியா இருக்காது, ரவுடிசம் வந்து ஜாஸ்தி ஆயிடும், அதிமுக வந்தா பரவாயில்ல போலீஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ரவுடிசம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஜெயலலிதா கிட்ட ஒண்ணு இருக்கு, அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு லீடர், எப்ப வேணா அமைச்சரை தூக்குவாங்க, எப்ப வேணா தாட்டு போட்டு என்ன வேணா பண்ணுவாங்க. திமுக அப்படிலாம் இருக்காது. திமுக ஒரு மோசமான கட்சி, அதிமுக பரவாயில்ல, அல்லது திமுக கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படி நீங்க, அவன் எதுவுமே பேச மாட்டான், அந்த கட்சியில ஒன்றும் பேச மாட்டாங்க, அவன் முற்போக்கு பேசல, பொட்டு வச்சுக்கிறாங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க எதுக்கு முற்போக்கெல்லாம் பேசி உங்க அமைச்சர் என்ன பொட்டு வைக்கிறாரு, கோயிலுக்கு போறாரு, கயிறு கட்டிருக்காரு. இந்த ஸ்டார்க் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, திமுகவையும் அதிமுகவையும் மதிப்பிடுறதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அண்ட் அதிமுகவுக்கு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரெண்டு விஷயம், ஒண்ணு முற்போக்காளர்களுக்கு, இன்னொன்னு பொதுமக்களுக்கு. முற்போக்காக செயல்படுகின்ற பல பேரும் கூட பல நேரங்களில் திமுகவை கண்ட்ரோல்ல வைக்கணும், நாம இவ்வளவு கடுமையா பேசினாதான் திமுக கண்ட்ரோல்ல இருக்கும். எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதை சொல்லுவாங்க, அவங்க கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, ஆளுங்கட்சியை கடுமையா எதிர்க்கணும் அப்படின்ற அந்த உணர்வு, ஆளுங்கட்சியை கடுமையாக எதிர் விமர்சனம் செய்து அவர்களை நெறிப்படுத்துவது அப்படின்றது ஒரு வகை. ஆனால்
அந்த வகைப்பாட்டிற்கு பின்னால் வேறு ஒரு உளவியலும் சேர்ந்தே இயங்குகிறது. அது முற்போக்காளர்கள்ட்ட இல்ல, பொதுமக்கள்கிட்ட போகும்போது அது வேறு ஒரு உளவியலோட போகிறது. முதலாக திமுக என்கின்ற ஒரு கட்சி உருவாக்கப்பட்ட போது, அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட போது, அவர்கள் வெற்றி பெற்ற போது, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், காருக்கு டயர் மாத்தணும்னா சைக்கிள் டயர் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூன் போட்ட ஊரு இந்த ஊரு. அப்போ திமுகவுக்கு எதிரான இந்த புத்தி என்பது, திமுகவுக்கு எதிரான மனநிலை என்பது காங்கிரஸ் காலத்திலிருந்தே தொடர்ந்து செய்யப்பட்டது. அது வெறுமன காங்கிரஸால் மட்டும்தான் செய்யப்பட்டதா என்றால் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய பார்ப்பன அரசாங்கத்தால் செய்யப்பட்டது. இந்தியா முழுவதும் எல்லா துறைகளிலும் ஒரு பார்ப்பன பணியாமயம் நிலவி கொண்டிருந்த காலத்தில் துணிச்சலாக இந்த பண்பாட்டை பார்ப்பனர்களிடமிருந்தும் இந்த பொருளாதாரத்தை பணியாக்களிடமிருந்தும் மீட்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தை தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் எழுப்பினார்கள். பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் எதிர்கொள்ள முடியாதவர்கள் கடைசியாக கையில் எடுத்தது தனிமனித தாக்குதல். அவர்கள் பார்ப்பன எதிர்ப்பு என்பதை சுயசாதி பற்று என்று மாற்றி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்போ மக்கள் மத்தியில ஒரு பொது உளவியல் உருவாகுது. இப்பவுமே நீங்க மக்கள் செய்தி சேனல்ல காட்டுற செய்தியை நம்புறதை விட பேப்பர்ல வர்ற செய்தியை நம்புவாங்க. ஏன்னா பேப்பர் உண்மையதான் சொல்லும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அப்படிதானா? இல்லையே. நீங்க செய்தியிலேயாவது நேரலையில வீடியோன்னு ஒன்ன பாக்குறீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் பார்ப்பது உண்மையாக இருக்கலாம், கத்தரிக்கப்பட்டதாக இருந்தாலும் அது நடந்ததாக இருக்கலாம். ஆனால் எழுதப்படும் பொழுது, அதுவும் காட்சி என்ற ஒன்று இல்லாத போது எழுதப்படுவது கேட்கப்படுகிறது, தெரிவிக்கப்படுகிறது, பேசினார்கள் என்று சொல்ல வட்டாரம் தெரிவிக்கிறது. இல்ல இப்பயே சொல்றாங்கல்ல, அவரை சந்தித்தார், இவரை சந்தித்தார், அவர் அப்படி போனார், இவர் இப்படி போனார் அப்படின்னு. இந்த கிசுக்கள் தான் செய்திகளாகவே எழுதப்பட்டு கொண்டிருந்தன. மக்கள் மத்தியில் அது நம்பப்படுவதாக இருந்தது. அப்படி ஒரு திமுக எதிர்ப்பு என்பது இங்கு உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கம் பொதுமக்கள் மத்தியில கணிசமான அளவுக்கு செல்வாக்கு செலுத்தியது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன உரிமை காக்கின்ற போராட்டம் என்று வரும் பொழுது இந்த விமர்சனங்கள் எல்லாம் அடிபட்டு திமுக ஒரு பெரிய எழுச்சியை கண்டடைந்தது. ஆளும் கட்சியாக வந்ததற்கு பிறகு அவர்களுடைய நெருக்கடி, பெரியார் ஆளுங்கட்சியா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், இந்த நாட்டில் நாம் ஆட்சி அமைத்தால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு நம்மால் பல விஷயங்களை செய்ய முடியாமல் போகும். அப்படி செய்ய முடியாமல் போவதை பார்த்தீர்களா? வீரவசனம் பேசினார் ராமசாமி, இப்போது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் இதுவரை உருவாக்கி வைத்த பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற இந்த திராவிட இன உணர்வை மொத்தமாக சிதைத்து விடுவார்கள் அப்படின்னு. அப்படி மொத்தமாக சிதைக்கின்ற அந்த வேலையை செய்வார்கள்னு பெரியார் சொன்னார் இல்லையா? அதுதான் திமுகவுக்கும் பொருந்தியது. திமுக ஆட்சிக்கு வரும்போதும் இந்தியா ஒரு முதிர்ச்சி அடையாத ஜனநாயக நாடாகத்தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதே விஷயங்கள் தொடர்கிறது. திமுக மீதான வெறுப்பு என்பது சாதியவாதிகளிடமிருந்து, அது நீங்க ஒரு சின்ன ட்ரிகரிங் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் அவன் அதுக்கு பேர் வச்சுக்குவான். ஒரு பூதத்தை கிளப்பி விட்டா போதும், அந்த பூதத்தை ஒருத்தன் பூதம்னு சொல்லுவான், ஒருத்தன் பிசாசுன்னு சொல்லுவான், ஒருத்தன் பேயின்னு சொல்லுவான், ஒருத்தன் முனின்னு சொல்லுவான், ஒருத்தன் இன்னொரு பேரு சொல்லுவான். இப்படி ஆளுக்கு 1000 பேர் சொல்லுவாங்கல்ல. இங்க தேவை என்ன அப்படின்னா கிளப்பி விடுறது. அந்த கிளப்புறது யாரு அப்படின்னா பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன சக்திகள். ஒவ்வொரு முறை திமுக எதை செய்தாலும் இப்ப இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றான், பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சொல்றான். இது தேசியவாத உணர்வை ஊக்குவிப்பதற்காக அல்லது மனதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு இந்திய சிந்தனைவாதத்தை கிளறுவதற்காக இந்த வாதத்தை கிளப்பி விடுறது. அடுத்து திமுக கடவுள் மறுப்பு கட்சி. திமுக வந்துருச்சுன்னா அட்ராசிட்டி அதிகமாயிரும். நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பண்ணையார்களை எதிர்த்து உருவான ஒரு கட்சி கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல. ஒரு பார்ப்பனர்கிட்ட அல்லது ஒரு பண்ணையார்கிட்ட பஞ்சாயத்து, அவன் வீட்டுல கட்டி வச்சு ஒருத்தன் அடிக்கிறான், அதை திருப்பி ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், கேள்வி கேட்டவன அடிக்க பாக்குறாங்க, அவன் திருப்பி தாக்கிறான்னா அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. அப்படி போறவன திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் போய் எப்பா இவர் நம்மால வெளியே விடுன்னு சொன்னா அது கட்ட பஞ்சாயத்தா? அப்ப அந்த பண்ணையார் வீட்டுல பண்ணது என்ன? அந்த பண்ணையார் வீட்டுல பண்ணதை தட்டி கேட்க போனது கட்ட பஞ்சாயத்துனா, அவரை வெளியே விடுன்னு சொன்னது கட்ட பஞ்சாயத்துனா, அந்த பண்ணையார் வீட்டுல பண்ணது என்ன அப்படின்ற அந்த கேள்வி இங்க அப்படியே இருக்கு. இப்ப இதே போலதான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க போராட்டம்லாம் நல்லா பண்ணுவாங்க, ஆனா கடைசியில காலித்தனம் பண்ணிடுவாங்க, கலவரம் பண்ணிடுவாங்க. எப்படி கலவரமா மாறுது? இப்ப நேற்று பாலபாரதி தோழருக்கு என்ன நடந்துச்சு? அவங்க பிரச்சாரம் பண்றாங்க, உனக்கு திராணி இருந்தா நீ திருப்பி எதிர் பிரச்சாரம் பண்ணு. நீ என்ன செய்வ? அடிக்க வர்ற. நீ அடிச்சா திருப்பி கையில் எங்களுக்கு, எங்க கை பூ பறிக்குமா? திருப்பி அடிக்கிறாங்க. நீ அடிச்சதுல கை உடஞ்சா, நாங்க அடிச்சல மண்டை உடஞ்சு, என்ன போடா அப்படின்னு தான் பேச முடியும். அப்ப நீ எதை கையில் எடுக்கிறியா அதை தான் இங்கேயும் கையில் எடுக்க முடியும். அப்போ இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன பணைய ஏகாதிபத்தியம் ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறது என்றால் அதே ஆயுதத்தை இங்க இருந்து திருப்பி கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் எழுந்த, நீங்க ஒண்ணும் இல்ல, லல்லு பிரசாத் யாதவ்
பீடா போட்டு துப்பிட்டு இருக்கிற ஒரு மாடு மேய்ப்பவராக இழிவுபடுத்தி கொண்டு, மாடு மேய்க்கிறத அவரும் இழிவா கருதல, மாட்டுக்கு தீனி போடுறத அவர் இழிவாகவும் கருதுனது இல்லை, அதை அப்படி இது பண்ணது கிடையாது. ஆனா அவர் அன்னைக்கு என்ன சொல்றாங்க, அந்த ஆளு மாடு மேய்ச்சிட்டு திருந்தாயா, பீடாவை போட்டு ஒரே கொல்லை, வீடு பங்களா மாதிரி கட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள மாடை விட்டுருங்க. யாரு, நம்ம பாலாஜி சக்தி வேலையே அந்த நரேஷன்ல ஏமாந்து பின்னால ஒரு வருதி இருக்கிறாருன்றதை விடுங்க, அப்படி படமே எடுத்துட்டாரு. எங்க சாமுராய் படத்துல அவருக்கு எதிராக தான் அந்த சாமுராய் வருவாரு. யாருக்கு எதிராக, யாரடா சாமுராயா மாத்துறீங்கன்ற மாதிரி. அப்ப ஏன் லல்லுவுக்கு அந்த இமேஜ்? லல்லு மேல ஒரு புகார், என்ன புகார்? அவர் மாட்டு தீவனத்துல ஊழல் செய்தார்னு. மாட்டு தீவனத்தில் ஊழல் செய்தார் அப்படின்றது புகார் இல்லையா? இந்த புகார் உருவாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? 1990களில் லல்லு பிரசாத் யாதவ் ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு வரும் பொழுது மண்டல் கமிஷன் பரிந்துரை ஒன்றிய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க உங்களுடைய நீண்டகால கோரிக்கை, ஒரே கோரிக்கை, உங்க லட்சியம் நிறைவேறிடுச்சு, இனிமேல் உங்களுக்கு என்ன அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. லட்சியம் நிறைவேறிடுச்சா, சரி உட்கார் அப்படின்னு உட்கார வச்சு, வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு, ஆமா இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்களே, இனி உங்க ஆளுக பூரா வேலைக்கு போலாம்ல, போலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு போலாம்ல, படிக்கணும். என்ன செய்யணும், படிக்கணும். படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், காலேஜுக்கு போகணும். காலேஜுக்கு என்ன பண்ணணும், 12ஆம் கிளாஸ் முடிக்கணும். 12ஆம் கிளாஸ் முடிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு எத்தனை பேர் எங்க ஆள் போயிருக்கிறான் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் மாடு மேய்த்து கொண்டிருப்பவர்களாகவும் அன்றாட உணவுக்கு வேலைக்கு போகின்றவர்களாகவும் குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்ப அவனுக்கு என்ன செய்யறது? நம்ம திட்டம் இல்லையா, மாடு மேய்ச்சிட்டு திரியிறாங்க, ட்ரெயின்ல மாட்டை, அவன் மாடை அவனுக்கு மாடு தான் இருக்கிற ஒரே செல்வ வசதி. அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு நீ நல்ல வசதி வேற ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கியா? அது அவனுடைய வளம் தானே. அவனுடைய வளமாகிய அந்த மாட்டை நான் பெட்டி பெட்டியா பணம் வச்சிருக்கேன், நான் கொண்டு போகலாம் அதை எங்கனாலும் எதுலனாலும். நான் மாடு வச்சிருக்கேன், அதை எப்படி கொண்டு போறது? அதுக்கு கவர்மெண்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்கு? அவன் ட்ரெயின்ல தான் ஏத்துவான், வேற எதுல ஏத்துவான்? அதனால அவன் ட்ரெயின்ல ஏத்துறான். அப்போ அவங்கள எப்படி மாத்துறது அப்படின்னு பாக்குறாரு. ஸ்கூல் கட்டுறாரு. ஸ்கூலுக்கு வர வைக்கிறதுக்காக அந்த பசங்கள்கிட்ட நீங்க வாரத்துல எல்லா நாளும் ஸ்கூலுக்கு வர வேண்டியது இல்லை. ஆனா அதே நேரத்துல நீங்க மாடு மேய்க்க போற இடத்துல மாட்டை ஓரமா கட்டி போட்டுட்டு சும்மா உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நானே கிரவுண்டு கட்டுறேன், காம்பவுண்டு சவறு கட்டுறேன், மாடு வெளியே ஓடாது, நீ ஸ்கூலுக்கு வா, உள்ள உட்காந்து படி, மாடு மேய்கிறதுக்கு புல்லுக்கட்டு நான் போடுறேன், வைக்கோல் நான் போடுறேன், அதை மாடு மேயட்டும், படிச்சுட்டு போகும்போது அந்த மாட்டை பிடிச்சிட்டு போ. இப்படி அந்த மாநிலத்தோட லிட்ரேசி ரேட்டை அதிகரிக்கிறதுக்கு அந்த மக்களா சிந்தித்து, எப்படி தமிழ்நாட்டுல மதிய உணவு திட்டமும் சீருடையும் கொடுத்தா போதுமானதாக இருந்ததோ, அங்க அவர்களுக்கு மதிய உணவோடு சேர்த்து மாட்டுக்கு தீவனமும் கொடுக்க வேண்டி இருந்தது. அதை அவர் கொடுத்தார். அந்த மாட்டுக்கு தீவனம் கொடுத்ததோட சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கு கல்வியும் கொடுத்தார். சாருவாகா ஸ்கூல்ஸ்னு அதுக்கு பேரு. வேத மறுப்பு அப்படின்றதுல இருந்து தொடங்குது அந்த வார்த்தை. அப்படி ஒரு பெயரை வைத்து அவர்களுக்கு இந்த கல்வியை கொண்டு போய் சேர்த்தார். அவரை எப்படி இழிவுபடுத்துவது? அவர் என்ன செய்தாரோ அதை வைத்தே இழிவுபடுத்துவது. மாட்டு தீவன ஊழல். அப்போ ஒரு மாட்டு தீவன ஊழல்ன்ற பொருளுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது. இதை ஏன் வெளியில நடக்கிற உதாரணத்தை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இந்தியா முழுக்க பார்ப்பனர் அல்லாத தலைவர்களுக்கு எல்லோருக்கும் இதுதான் நடந்தது. தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞருக்கும் இதே தான் நடத்தப்பட்டதற்கு இப்போ ஒண்ணும் இல்லை கலைஞர் செய்ததுல அப்படின்னு சொல்லிட்டு. கலைஞர் மேல புகார் அப்படின்னு என்ன விஷயங்களை சொல்ல முடியுது அப்படின்னா, அவர் ஊழல் செஞ்சுட்டார். எதுல ஊழல் செஞ்சார்? ஏதாவது ஒண்ணு கான்கிரீட்டா சொல்லுங்க. ஜெயலலிதா மாதிரி டான்சி வழக்கு 2 வருஷம் சிறை தண்டனை பெற்றாரா? சொத்து குவிப்பு வழக்குல 2 வருஷம். அப்போ இப்படியாக ட்விஸ்ட் பண்ணி விடுற வேலைகள். அதே போல இல்லாத பொய்களை கட்டமைப்பது. சர்க்காரியா கமிஷன்ல என்ன சொல்லிருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்ல இருந்து ஒன்றிய பிரதிநிதி வரைக்கும் இதே வதந்திய கடைசி வரைக்கும் பரப்புவார். இன்றைக்கு பிஜேபி எப்படி ஒரு பொய் பரப்பு மெக்கானிசம் வச்சிருக்கோம், அதிமுகலையும் அதே மெக்கானிசம் இருந்தது. இதை அப்படியே பரப்புவார்கள். பார்ப்பன ஊடகங்கள் இதை அப்படியே பதிவு செய்யும். பணியாக்கள் இதை அப்படியே பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்படியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் ஸ்டாலின் சொல்றாரு, எங்களுக்கு ஊடக சொகுசு கிடையாது அப்படின்னு. ஊடக சொகுசு இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத அரசியலை பேசக்கூடிய யாருக்கும் ஊடக சொகுசு கிடையாது. பணியா பொருளாதார ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கின்ற யாருக்கும் ஊடக சொகுசு கிடையாது. அதை யார் கேள்வி கேட்டாலும் ஒன்று அந்த ஊடகம் விலைக்கு வாங்கப்படும், அல்லது அதில் பேசுபவர்கள் மீது வழக்கு பதிவு. இப்பவும் பாருங்களேன், ஒன்றும் இல்லை, இப்ப பல ஊடகங்கள் மேல இப்போ ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. பொள்ளாச்சி ஜெயராமன் பேசினவர் மேலதானே வழக்கு கொடுக்கணும். யாரு பேசினாரோ அவர் மேல வழக்கு கொடுத்தா பரவாயில்ல, ஏன் ஊடகத்து மேல கொடுக்குறீங்க? அப்ப அவங்களுடைய நோக்கம், அவன் 1000 பேசுவான், நீ ஏன் போடுற அப்படின்றதுதான். அப்ப ஊடகங்கள் என்ன செய்யணும்? நாங்க சொல்றதை மட்டும் செய்யணும்.
நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க இந்து முன்னணியை பத்தி பேச சொல்லுவோம், அதை மட்டும் செய் அப்படின்றதுதான் ஊடகங்களுக்கு மறைமுகமாக இவர்கள் கொடுக்கின்ற சிக்னல். இப்ப இதே சிக்னல்ல தான் கலைஞரும் டார்கெட் ஆகுறாரு. திமுக வந்தால் ரவுடித்தனம் வளரும், திமுக வந்தா கட்ட பஞ்சாயத்து வளரும், ஜெயலலிதா வந்தா எதுவுமே நடக்காது. அப்போ சவுத்துல நடந்த சாதி கலவரங்கள் பூரா யாருடைய ஆட்சி காலத்துல நடந்தது? பரமக்குடி கலவரம் யார் ஆட்சி காலத்துல நடந்தது? தென் மாவட்டங்கள் முழுக்க தீப்பிடிச்சு எரிஞ்சதே யாருடைய ஆட்சி காலத்துல நடந்தது? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நடக்கலையா? அதுக்கும் சசிகலாவுக்கும் தொடர்பு இல்லையா? அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் சசிகலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? கர்ணன் படம் வந்த சூழல் யார் காலத்தில் நடந்தது? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்தது. அப்ப அதை பற்றி எல்லாம் எங்க பேசினாங்க? எங்கேயும் பேசல. வாச்சாத்தி அந்த ஒரு கிராமத்தில் மட்டும். இன்னைக்கும் நீங்க பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்க போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. அவங்க சொல்றதை கேட்டா நம்மளுக்கு ஈரக்குளம் நடுங்குது. அந்த அளவுக்கு கொடூரங்களை அனுபவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் காட்டுமிராண்டி ஆட்சியில வராதா? இதெல்லாம் ஜங்கிள் ராஜ்ல வராதா? இதெல்லாம் ஏகாதிபத்தியத்துல வராதா? அப்ப இது மட்டும் ஏன் ப்ரொஜெக்ட் ஆக மாட்டேங்குது? இன்னைக்கு வரைக்கும் மாஞ்சோலையை எடுத்து போடுறாங்களா இல்லையா? வாச்சாத்தி எடுத்து யாராவது போடுறாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இன்றைக்கு இருக்கிறார் இல்லையா சண்முகம் அவர்கள், அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவார், அந்த மக்களுக்காக கூட நின்று போராட்டம் நடத்தி இன்றைக்கு அவர் இந்த தலைவர் பதவிக்கு சேர்ந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக அரசியல் யதார்த்தம் என்பது யாரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது? இதற்கு மாறான விஷயங்கள் யாரால் செய்யப்படுகின்றது அப்படின்றது அந்த மக்கள் அதுக்கு ஈல்டானாங்களா? மீண்டும் மீண்டும் அதிமுக தேர்வானது பின்னாடி கேட்கிறேன்னா, எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு பின்னாடி இந்த பாப்புலர் ஊடகங்கள் பரப்பிய நரேட்டிவ், அது மக்களிடையே உருவாக்கிய அந்த கருத்தாக்கம் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியதுனாலதான் மக்கள் மீது அவங்களுக்கு அக்கறை இல்லைனாலும் ஏற்படுத்தியது. இன்னொன்னு, மக்களுக்கும் ப்ரையாரிட்டிஸ் ஒண்ணு வந்துருது. இப்போ எனக்கு நாம எல்லாம் படிச்சு முன்னேறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வர்ற ஒரு தேவையா, அல்லது எங்க சாதிக்காரர் ஒருத்தர் தேர்வானா போதுன்றது தேவையா அப்படின்னா, ஜெயலலிதா அங்கதான் இந்த தேர்தல் அரசியல்ல உடைப்பை ஏற்படுத்துகிறார். இப்ப இன்னைக்கு பேர் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். பல்வேறு கட்சிகளை புதிதாக உருவாக்கி வாக்கு வங்கியை உடைத்து மக்களுடைய ப்ரையாரிட்டிஸை லோக்கல் லெவல்ல மாத்தி ஜெயலலிதா ஒரு இன்ஜினியரிங் ஒண்ணு பண்ணாங்க. அது பல நேரங்கள்ல ஜெயலலிதாவுக்கு கை கொடுத்தது. இப்போ எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். அப்ப இன்னொன்னு, எல்லா தொகுதியிலையும் இரட்டை இலையில போட்டியிட வைக்கிறது. யாரையெல்லாம் இரட்டை இலையில போட்டியிட வச்சாங்க? அவங்களுடைய சமுதாய பின்னணி என்ன? அவங்க மக்கள் மத்தியில என்ன செல்வாக்கு செலுத்தினாங்க? அப்போ கலைஞருக்கு 30% செல்வாக்கு இருக்கு, ஜெயலலிதாவுக்கு ஒரு 30% செல்வாக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 40ன்றது ஆசிலேஷன். இந்த 40 எப்படி சிதறடிக்கிறது? சாதியா சிதறடிக்கணும், மதமா சிதறடிக்கணும், கொள்கையா சிதறடிக்கணும், கருத்தா சிதறடிக்கணும், இன்னொன்னு அவன் பேசுறதையே பேசி சிதறடிக்கணும். இப்ப இவ்வளவு சிதறடிப்பு வேலைகளையும் ஜெயலலிதா செய்து கொண்டிருந்தார். அப்ப இதுவும் பின்னாடி இருக்கக்கூடிய அவருக்கே இருந்த அந்த பாதுகாப்பு வளையம். அந்த பாதுகாப்பு வளையம் எந்த காலத்திலும் கண்ணுக்கு தெரியாது. யாராவது சட்டையில இருந்து அப்படி தூக்கி காட்டுவாங்க, அப்ப மட்டும்தான் அந்த பாதுகாப்பு வளையம் தெரியும். இப்ப இந்த பாதுகாப்பில் இருந்து கொண்டு அவர்கள் செய்த அந்த சாமர்த்தியம் அப்படின்ற பேர்ல அவர்கள் செய்த, இதனால் பின்தங்கியது என்ன, நாம இழந்தது என்ன அப்படின்றத யோசிச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலே ரொம்ப அதிகம். ஆனால் கடைசி கால ஜெயலலிதா கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி பரவாயில்ல? நீட்டை அனுமதிக்கல, ஜிஎஸ்டியை ஏத்துக்கிடல, அதே போல உதயமின் திட்டத்துல கையெழுத்து போடல. இப்படியாக அவருக்குன்னு ஒரு ட்ரெண்டை அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. அதுதான் மொத்தமா ஐபிஎஸ் எல்லாத்தையும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி மொத்தமாக கரப்பாம்பூச்சியை கவுத்தி போட்டு இது என்ன துடிச்சுக்கிட்டே இருக்குன்னு கவுத்தி போட்டதை கொண்டு மிதிச்சுட்டு போயிட்டாரு. அப்போ ஜெயலலிதா உண்மையிலேயே கடைசி நேரத்தில் ஒரு பாப்புலர் லீடரா தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. அந்த மும்முரத்தில் அவர் பல்வேறு விஷயங்களை அவருக்கே தெரியாமல் சில விஷயங்களை நன்றதாக செய்து விட்டு போனார். ஆனா அதை கண்டினியூ பண்றதுக்கு அங்க யாரும் இல்லை. லெகசியை கீப் அப் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த லெகசியை கண்டினியூ பண்றது அது இங்க வாரிசா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாரானாலும் இருக்கலாம். அந்த லெகசியை கீப் அப் பண்றதுக்கு அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் என்ன தாய் வழி உறவா தந்தை வழி உறவா? எதுவும் கிடையாது. அண்ணாவுக்கு கலைஞர் யாரு? அண்ணாவுக்கு தொண்டர். வளர்த்த ஆளாக்கி அண்ணாவுக்கு தான் எல்லா புத்தகங்களையும் அவர் சமர்ப்பிச்சார். வழிகாட்டிய ஆசானுக்கும் பெற்றெடுத்த பெற்றோருக்கும் வளர்த்த ஆளாக்கி அண்ணாவுக்கும் தான் அனைத்தையும் அவர் சமர்ப்பணம் பண்ணார். அப்போ பெரியாருக்கு அண்ணா யாரு? பெரியாருடைய சகோதர வழி உறவா சகோதரி வழி உறவா? யாரும் கிடையாது. அப்போ அண்ணா பெரியாரின் லெகசியை எப்படி கீப் அப் பண்ணாரு? பெரியாருடைய லெகசியை அண்ணா கீப் அப் பண்ணதை கலைஞர் எப்படி கோத்ரூ பண்ணி கண்டினியூ பண்ணாரு? இது ரொம்ப முக்கியமானது. இது அதிமுக இல்லைன்னு நினைக்கிறேன். கலைஞர் எம்ஜிஆர் யாரோட லெகசியும் கீப் அப் பண்ணல, ஜெயலலிதாவும் யாரோட லெகசியும் கீப் அப் பண்ணல. தேவர் இண்டிவிஜுவல் ஆன் தேர் ஓன். அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒன்று இருந்தது. அது கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த 2 வார்த்தைகளுக்குள் சுருங்கி போனது. அதற்கு பிறகு அவர் மீளுவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் கடைசியில் அவர் மீளவே முடியாமல் சமாதிக்குள் போனார். பிறகு மீண்டும் தலை தூக்க தொடங்கிவிட்டது.
இறுதியா இந்த நேர்காணல முடிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். கடைசியா என்னோட கேள்வி அப்படின்றது, இனிமே வந்து 2 திராவிட கட்சிகளும் ஒண்ணுதான், அதிமுக இன்னொரு திராவிட கட்சி, அதிமுக வீக் ஆகிறது அப்படின்றது தமிழ்நாட்டுல இன்னொரு ஒரு வலதுசாரி கட்சி வந்து இன்னும் வீரியமாக செயல்படுவதற்கான ஸ்கோப் உருவாக்கும் நிறைய பேர் சொல்றதை பார்க்க முடியுது. அதை பத்தி உங்களுடைய இறுதி கருத்தை நான் கேட்க விரும்புறேன். 2ம் திராவிட கட்சி, திமுக ஒரு திராவிட கட்சி, அதிமுக ஒரு திராவிட கட்சி, திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு சேஃப்ன்ற அந்த நரேட்டிவ் குறித்து உங்களுடைய பார்வை அப்படின்றது? இல்ல, அதுல அதிமுகவை ப்ளீட் பண்றதுக்காக நம்ம நிறைய பேசுறோம். ஆனா அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட்னு நினைக்கிறேன். இப்பயுமே கூட ஜெயலலிதாவை பற்றி இன்னும் டீகோட் பண்ணி இன்னும் இதா பேச முடியும். ஆனா அதிமுகவுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குடா, குறைந்தபட்சம் அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றதுக்காக பல விஷயங்களை நாம வந்து அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இப்ப திரும்பலாம் போராடுறாரு. யோ, நீ திராவிட கட்சியா, கொஞ்சம் மானத்தோட நடந்துக்கையா அப்படின்னு அவரு போராடுறாரு. நீங்க இன்னைக்கு கம்பேர் பண்ணி பாருங்களேன், தமிழ்நாட்டில் அல்ல இந்திய அளவில் பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமியா தோல் திருமாவளவனா திருமாதான். இன்னைக்கு அவர் நேஷனல் லீடருங்க. எதனால அவர் நேஷனல் லீடரா இருக்கிறாரு? இந்த தமிழ்நாட்டின் தத்துவத்தை, இந்த தமிழ்நாட்டின் மரபை, அம்பேத்கர், பெரியார், மார்க்சின் வழியில அவர் பிடிச்சு நிக்கிறதுனாலதான் அவர் நேஷனல் லீடரு. நீ தமிழ்நாட்டுல பெரிய பார்ட்டி வச்சிருக்கலாம், பெரிய எம்எல்ஏஸ் வச்சிருக்கலாம், நீ யாரு இன்னைக்கு சங்கியா மாறி நிக்கிறீங்க. அப்போ இப்படி மாறிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அவங்களுக்கு ஒரு லெவரேஜ் கொடுக்குறோம். அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க RSS கூட்டத்துக்கு போறாங்க, மோகன் பகவத்திட்ட போறாங்க, இந்து முன்னணிட்ட போறாங்க, அண்ணாவை திட்ட இடத்துக்கும் பெரியார திட்ட இடத்துக்கும் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்றது. இப்ப 2 திராவிட கட்சிகளா அப்படின்னா 2ம் திராவிடத்தின் பெயரை வச்சிருக்கக்கூடிய பெரிய கட்சிகள். ஒன்று உண்மையிலேயே திராவிட இயக்கம், இன்னொன்னு திராவிட இயக்கத்தின் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்ற வந்திருந்தாலும் நீங்க அவனை வந்து த்ரெட் பண்ண முடியும். இப்ப நேத்து SP வேலுமணி காலையில RSS போனாரு, சாயங்காலம் என்ன சொன்னாரு? அது வந்துங்க பேரூர் ஆதீனத்தோட விழா, அந்த பேரூர் ஆதீனத்தோட விழாவுக்கு மோகன் பகவத் வந்திருக்கிறாரு. பேரூர் ஆதீனம் என்னையும் கூப்பிட்டு இருக்கிறாரு, மோகன் பகவத்தையும் கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆதீனம் கூப்பிட்டு நான் போகாம இருக்க முடியுமா? நான் போனேன். RSS என்னைய கூப்பிட போறது இல்ல, நானும் அவங்க கூப்பிட்டா போறது இல்ல, எங்களுக்கு கூட்டணி வேற கொள்கை வேற அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஒரு நடுசா உருட்டி இருக்கிறாரு. இந்த பயம் வருது இல்ல. மறுநாள் காலையில முந்தின நைட்டு கூட்டத்தை பார்த்துட்டு மறுநாள் காலையில அண்ணாவை இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு ராஜேந்திர பாலாஜி சொல்லணும்ன்ற ஒரு உறுதி வருது இல்ல. இந்த உறுத்தலை நீங்க பாஜகவுக்கு கொடுக்க முடியாது, இந்த உறுத்தலை நீங்க சீமானு கொடுக்க முடியாது, இந்த உறுத்தலை நீங்க அதிமுகவுக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்காக தான் அதை சொல்றமே தவிர அதிமுக பரிபூர்ணமா பெரியார் கொள்கையை நடைமுறைப்படுத்த வந்தது நாங்களும் நம்பல, அவங்களும் அதை சொல்லல. குறைந்தபட்சம் பெரியாரின் பெயரால உன்னை என்னால வந்து தொந்தரவு செய்ய முடியும், உன்னை சரிப்படுத்துவதற்கு பெரியாரின் பெயர். அங்க பாரு, இப்போ வந்து சின்ன வயசுல வந்து குழந்தைகளுக்கு காட்டுவாங்கல்ல, தனியா வெளியே போனா பூச்சாண்டி போயிடுவான், சாமி கண்ணை குத்திடுவான், கண்ணை குத்திரும் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி வந்து பெரியார் தட்டி மண்டையை உடைச்சிரும் பாத்துங்க அப்படின்னு 2 பேரை த்ரெட் பண்றதுக்கு பெரியார் முன்னாடி நிக்கிறாருல, அது நீ பயப்படுறல, அது தேவை. திமுக தீவிர பெரியாரிய கொள்கைகளை பேசட்டும் அல்லது பேசாம போட்டோம், நீ வந்து குறைந்தபட்சம் பெரியார் பேச சொன்னா பயப்படுற இடத்துல நீ இரு, அதுதான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பது, அதுதான் உனக்கான வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல எங்கள்கிட்ட இருக்கிற வேல்யூவை வந்து நாங்க இழந்துடக்கூடாது, அது மிதுன் சக்கரவர்த்தி, SP வேலுமணி ரைடுகள் நடக்கிறது, அவங்களுடைய அசட் வேல்யூ தான் எங்களுக்கு முக்கியம், பெரியாரிஸ்ட் வேல்யூ எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் அதிமுக. அண்டர்ஸ்டாண்டிங் அதிமுக அண்ட் இட்ஸ் வாழ்வியல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இறுதியாக உங்களுடைய கருத்து அப்படின்றது என்ன? அது ஒரு சொகுசான வாழ்வியலுங்க. நீங்க வந்து அதிமுகவா இருக்கிறது வந்து 4.5 வருஷம் சும்மாவே இருப்பான். நீங்க இந்த 4 வருஷத்துல ஒரு திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட போய் தனியா பேசுங்களேன். சார் காலையில தலைமை கழக கூட்டம் சார், மத்தியானம் பாகமுகவர் கூட்டம் சார், சாயங்காலம் இளைஞரணி கூட்டம் சார், நைட்டு வீட்டுக்கு போனா 100 பேர் கட்சிக்காரங்க வந்து நிக்கிறாங்க, அவங்கள்ட்ட மனு வாங்கணும் சார், இவ்வளவு வேலை இருக்கு சார்னு புலம்புவாங்க. ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர்கிட்ட போங்களேன், பசுமையான காத்து, இயற்கை, இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்றது அவங்களுடைய வாழ்வியல். 234 தொகுதியிலையும் திமுக இளைஞரணி சார்பா கூட்டம் நடத்துறாங்க. இந்தி திணிப்பு, நிதி பிரிவில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதினு, இந்த டாபிக்ல எல்லாம் அதிமுகவுடைய தலைமை கழக பேச்சாளரை கூப்பிட்டாலே இன்னைக்கு வந்து இருங்கப்பா ஒரு 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்னு பாரு, அவ்வளவு அவுடேட் ஆயிட்டாங்க. இந்த டாபிக்ல அவங்க பேசுறதே இல்லை. அதிமுக பொதுக்கூட்டம் நடத்தி கடைசியா எங்க பாத்தீங்க? எங்கேயுமே நடத்தினாதானே பார்த்திருப்பீங்க. அதிமுக இளைஞரணின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, மாணவர் அணின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, எதுக்கு இருக்கு, யாருக்கு வச்சிருக்கிறான், எதுக்குமே தெரியல. அப்போ ஆனா கடைசி 6 மாசம் நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா தூங்கி எந்திரிச்சு நல்ல பவுடர் போட்டுக்கிட்டு நெத்தி நிறைய திண்ணீரையும் குங்குமத்தையும் பூசிக்கிட்டு அம்மாவோட ஆட்சி ஓட்டு போட்டுருங்க அப்படின்ட்டு போறது, இந்த சொகுசு வாழ்க்கை வந்து உலகத்திலே வேற எந்த கட்சிக்காரனுக்கு அமையாது. அப்படி ஒரு வாழ்வியல் அதிமுகவுடைய வாழ்வியல். இந்த பசுமையான காத்து, இயற்கை, இதை ரசிச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க.
ரொம்ப நன்றி இந்திரா, ரொம்ப விரிவா பேசியிருக்கோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை கொடுத்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பாட்காஸ்ட் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். என்னென்ன கருத்துக்களை நீங்க உடன்படுறீங்க அல்லது வேறுபடுறீங்க அப்படின்றது நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற என்னென்ன டாபிக்ல நம்ம பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.